வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோக் வம்சம் பாட்காஸ்ட். நான் உங்க குறைனை. இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்கிறவங்க நொபாரா. வணக்கம் நொபாரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போதைக்கு. ஓகே. அ நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கூல்ஸ். ஓகேவா? ஓகே. இதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு 2 பத்தியுமே ஓவராலா பார்க்க போறோம். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 பத்தியுமே பேசலாம்னு இருக்கோம். ஓகேவா? ஓகே. ஓகே. நம்ம இப்ப கன்டென்ட்க்குள்ள போலாம். ஸ்கூல்னாலே நெறைய பேருக்கு நெறைய பாசிட்டிவ் மெமரீஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ்க்கு. நீங்க சொல்லுங்க உங்களோட பெஸ்ட் மெமரீஸ். ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல்ல வந்து நான் ஸ்கூல்ன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா நான் அ எல்கேஜில வந்து 12த் வரைக்கும் படிச்சதெல்லாம் ஒரே ஸ்கூல் தான். ஸோ ஒரே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பப்போ புது பிள்ளைங்க வருவாங்க. பட் ஸ்டில் எல்கேஜில பார்த்த அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் 12த் வரைக்கும் டிராவல் பண்ணேன். இப்பவும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு இன்னோசென்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது எனக்கு ஸ்கூல்ல தான். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ண இடத்துலயும், காலேஜ் படிச்ச இடத்துலயும் ஒரு மாரி இன்னோசென்ட்டா ரொம்ப வெகுளித்தனமான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது மாரி ஒரு ஸ்பெஷல் தான் எனக்கு எப்பவுமே. ஸோ ஸ்கூல்ன்னு சொன்னாலே எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் தான் டீச்சர்ஸ், ஸ்டடீஸ் எல்லாமே. ம். ஓ! இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்ப வரைக்கும் சேம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அஸ் வெல் நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேற சொல்றீங்க. இன்னசென்ட் ஃப்ரெண்டுன்னு. ஆனா நான் படிச்ச ஸ்கூல்ல ஏன் யாரும் இன்னசென்ட்டா இருக்கல? எனக்கு ஸ்கூல்ல பெருசா நீங்க சொல்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மெமரீஸ்லாம் இருந்ததில்ல. மேபி 5த் வரைக்கும் இருந்திருக்கலாம். அப்போ ஒண்ணும் தெரியாத வயசுல. ம். எல்லாரும் மொத்தமாவே சேர்ந்து விளையாடிட்டு ஜாலியா பிகாஸ் நாங்கலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும். சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரே ஊர் தான். வீடுக கூட ஒரு மோஸ்ட்லி பக்கத்துல பக்கத்துல இருந்து அப்படி இருந்துச்சு. ம். அப்புறம் தான் டோட்டலா எல்லாம் சேஞ்ச் ஆன மாரி இருந்துச்சு. கோஎட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே. ஸ்கூல் லைஃப் ரொம்ப மோசமான மாரி எனக்கு எனக்கு மோசம் ஆயிருச்சு. ஆன மாதிரில ஆயிருச்சு. ஓ! சரி, சரி. ஆ உங்களுக்கு எதனால அவ்ளோ மோசமாயிருச்சுன்னு சொல்றீங்க? அவ்ளோ ஹர்ட் பண்ணக்கூடிய இன்சிடென்ட் இது? புல்லிங் தாங்க. காமன் திங் தான். பட் நான் அத நெறைய விதத்துல அனுபவிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்கன்றதுனால, ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்களோட வீட்டு சிச்சுவேஷனு, ஊர்லன்னா உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது நம்ம வீட்ல என்ன என்ன பிரச்சனை இருக்கு? ஃபினான்ஷியலா மத்தபடி நம்ம வீட்ல இருக்க அப்பாவால, அண்ணன்களால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரியும்போது, அது எந்த விதத்திலயும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் அத சொல்லி என்ன புல்லி பண்ணியிருக்காங்க. என் வீட்டோட பினான்சியல் சிச்சுவேஷன் வச்சு என்ன ரொம்ப கார்னர் பண்ணியிருக்காங்க என் கிளாஸ்லலாம். சரி, சரி. ம். பட் ஏதோ படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்ததுனால டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டேன். அது கூட என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ஃபிராங்கா சொல்லணும்னா வொர்ஸ்ட் அவங்க. ஒரு கூட படிக்கிறவங்க எப்படி மெச்சூர்டே இல்லாம திங்க் பண்ணுவாங்களோ, அது மாரி தான் என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸும் இருந்தாங்க. ஓ! ஏன்னா, நீங்க படிச்ச ஸ்கூல் எப்படி? எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்து வந்தவங்களா? இல்ல எல்லாருமே வேற வேற ஊர் அந்த மாரி இருந்துச்சா? ஆ ஆக்சுவலி என்னோட ஸ்கூலுக்கும் எனக்கும் ஒரு ஸ்டாப் தான். நான் வந்து என்னோட பஸ் ஸ்டாப்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்டாப் தள்ளி போணும். அவ்வளோதான். கிலோமீட்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாரி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? ஓ! ஓகே, ஓகே. எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து இப்போ நீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட் தான். கரெக்ட்டா? ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அமைஞ்ச ஸ்டாஃப்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, நான் 10த் படிக்கும்போது சொல்றேன். 10த் படிக்கும்போது ஆக்சுவலி எங்க எங்க வீட்டோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப டவுன் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே. ரொம்ப ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் வீட்ல. அந்த டைம்ல ஃபீஸ் பே பண்ணலாம் முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, என்னோட ஸ்டாஃப் தான் எனக்கு ஃபீஸ் பே பண்ணாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் படிக்கிற ஸ்டூடண்ட் தான் கிளாஸ்ல. ஆ. அதனால ஓகே அப்படின்னு சொல்லி என்னோட ஹெச்எம் அவங்களே கொஞ்சம் பாவப்பட்டவங்க தான் சரியா? ரொம்ப வசதியானவங்கலாம் கிடையாது. அவங்க தான் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் பே பண்ணாங்க. ஓகே, ஓகே. ஸோ ஓகே. ஏதோ கொஞ்சம் நல்ல டீச்சர்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்க. எனக்கும் டீச்சர்ஸ்லாம் நல்லவங்க தான். என் பிரைமரி டீச்சர்ஸ் இல்ல. 6த்துக்கு அப்புறம். நான் பார்த்த டீச்சர்ஸ்லாம். ஓகே. என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நல்லா படிக்கிற, மெரிட்ல வரலாம். வீட்டு சிச்சுவேஷன்லாம் பத்தி யோசிக்காத. படி, படி, படின்னு அவங்க என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. சில டீச்சர்ஸ் தான் இருப்பாங்கல்ல அந்த மாரி. மோஸ்ட்லி டீச்சர்ஸும் ஸ்டூடண்ட்ஸ புல்லி பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் என் ஸ்கூல்லயே பார்த்துருக்கேன். இங்க பாருங்க நல்ல விஷயம்னு பேச ஆரம்பிச்சு எனக்கு ஸ்கூல் ஃபுல்லா பேட் திங்ஸா தான் வந்துட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தான் பெஸ்ட்டா மெமரீஸ் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த இந்த போர்ஷன நீங்க கன்டின்யூ பண்ணிருங்க. நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன்.
எனக்கு ஆக்சுவலி ஸ்கூல்ல எனக்கு எப்படி இருக்கும்னா, ஸ்கூல்னா ஜாலி. பயங்கர ஜாலியா இருக்கும். ஆ வீடுன்னா எனக்கு ஒரு மாரி பிடிக்காது, அந்த மாதிரி. ஏன்னா வீட்ல மெம்பர்ஸ பிடிக்காதான்னு கேட்டா அப்படி கிடையாது. அந்த டைம்ல ஃபேமிலியுடைய அந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அந்த மாரி இருந்துச்சு. ஸோ வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மாரி நெகட்டிவ் வைப்ஸ் மாரி இருக்கும். அதே ஸ்கூல்னா பயங்கர ஹேப்பியா, பயங்கர ஜாலியா அந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் பயங்கர ஹேப்பியா, பயங்கர ஜாலியான்னு சொல்றதுனால நான் வந்து ஒரு மாதிரி வைபான ஆளு அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு பழம் தான். கூட இருந்ததுங்களும் பழங்கள் தான். சோ அதனால செட் ஆயிட்டீங்க. ஆ செட் ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரே மாதிரியான மென்டாலிட்டி உள்ள பீப்பிள் கிடைச்சாங்கன்னா, ஹெல்லும் ஹெவனா மாறும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தான். பிகாஸ் எங்க ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஸ்கூல் சரியா? அங்க வந்து படிப்ப தவிர்த்து எதையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த ஸ்கூல்ல தான் நாங்க வந்து எல்கேஜில இருந்து 12த் வரைக்கும் நான் குப்பை கொட்டியிருக்கேன். ஓ! ஓகே, ஓகே. ரொம்ப ரசனையோட வாழ்ந்திருக்கேன். பிகாஸ் எல்லாமே அந்த ஜந்துக்களால தான். கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரே ஸ்கூல்ல இருந்திருக்கீங்க இல்லையா? ஆ ஒரே ஸ்கூல். அந்த ஸ்கூல் விட்டு பிரியும்போது கூட எனக்கு விட்டு வெளியில வர்றதுக்கே மனசு வரல. ஈவன் நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு 1 1/2 வருஷம் கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயோ! ஸ்கூல் லைஃப்ப மிஸ் பண்ணிட்டேனே. பிகாஸ் என் காலேஜ் லைஃப் வந்து ஆ உங் நீங்க சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஸ்கூல் மோசமா இருந்துச்சு. காலேஜ் பயங்கரமா சூப்பரா இருந்துச்சுன்னு. எனக்கு அப்படியே ஆப்போசிட். செம்ம ஜாலியா இருந்தேன். ஸ்கூல் வந்து அவ்ளோ இதாது. ஆனா காலேஜ் வந்து எனக்கு ஒரு மாதிரி வெளியில வந்து எல்லாரும் ஃபேன்சியா சொல்லுவாங்கல்ல. காலேஜ் எஜுகேஷன் அப்டின்னா, அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு. ஆனா என்னோட காலேஜ் லைஃப் வந்து ஒரு மாதிரி மொக்கையா தான் போச்சு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அப்பப்ப நினைப்பேன். ஸ்கூல்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஏங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்த 2 பேருமே நேரா ஆப்போசிட்டான இடத்துல இருந்து வந்திருக்கோம். ஆமா. நான் காலேஜ் போனோனே என்ன நினைச்சேன்னா, இந்த காலேஜ் லைஃப் சீக்கிரம் வந்திருக்க கூடாதுன்னு யோசிச்சேங்க. பட் என்னோட அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குல்ல 11த், 12த் நான் வேற ஸ்கூல்ல வெளியூர்ல போய் படிச்சேன். சோ அது என்னோட ஓகே. 1 டூ 10த் வரை இருந்த எக்ஸ்பீரியன்ஸ விட பெட்டராவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ம். சொந்த ஊர்லயே படிச்சு, அதே ஊர்ல உள்ள மனுஷங்க கூடயே 10 வருஷமா டிராவல் பண்ணது எனக்கு அந்த எல்லாரும் எல்லா கவலையும் மறந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த வயசுல, என் கூட படிச்சவங்க என்ன டெய்லி அழ வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஸ்கூல் ஒரு நல்ல மெமரியா இருந்ததே கிடையாது. பட் என்ன சொல்றது? இல்ல டாபிக் வந்து டிஸ்கஷன் பண்றது கரெக்டான ஆள் நம்ம தான் நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா பாசிட்டிவ்லாம் நான் சொல்லிருவேன். நெகட்டிவ்லாம் நீங்க சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன். நெகட்டிவா இருந்தேன். பட் என்ன சொல்றது? ஸ்கூல்ல நமக்கு ஒரு அது அசட்டு தைரியமான்னு தெரியாது. பட் ஸ்கூல் டைம்ல தான் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருந்திருப்போம். பிளஸ் எந்த இடத்துல நமக்கு பயம் இருந்திருக்காது. அங்க வச்சு தான் நான் மேடையில ம். பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப கத்துக்கிட்டேன். ஆ. ஈவன் என்ன கீழ கிளாஸ்க்குள்ள போனா என்ன புல்லி பண்றவங்க கூட நான் மேடையில பேசும்போது எனக்காக கை தட்டியிருக்காங்க. அதுதான் ஒரு நல்ல மெமரி அந்த ஸ்கூல்ல எனக்கு. ஆமா. அது கரெக்ட் தான். நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ல வந்து வெளிக்கொண்டு வந்ததே அந்த ஸ்கூல் தான். அது அது வந்து ஸ்கூல்ஸ் தான். அத நம்ம மறக்கவே முடியாது. டேலண்ட்ஸ வெளிக்கொண்டு வரதுல ஸ்கூல் வந்து ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும்ல. கரெக்ட் தான். ஆ ஒவ்வொரு வாட்டியுமே இவங்க என்ன இப்படி பண்ணும்போது, இந்த ஸ்கூலே வேண்டான்னு நான் யோசிக்கும்போது, ஏதாவது காம்படிஷன் வந்து அதுல பிரைஸ் வாங்கும்போது தான், ஓகே நம்ம கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. அந்த வயசுல. ஆ ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அப்பப்போ வந்து ஒரு மாதிரி ஆ வெ ஆ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உள்ள திணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எப்போ திணிப்பாங்க ஆ, அப்டின்னா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் கேர்ள் சரியா? ஆ அது எப்ப ஆரம்பிச்சது அப்டின்னா, நம்ம வந்து ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லலாம் கலந்து போலாம். லைக் டான்ஸ் காம்படிஷன் அப்டின்ட்டு. ஆ. எஸ், எஸ். டான்ஸ் காம்படிஷன் நான்லாம் அவ்ளோலாம் நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ல டான்ஸ் ஆடணும் நமக்கு லைட்டா அந்த ஃபர்ஸ்ட் ரோலலாம் இருக்கணும்னு பார்க்குறோம்ல. நம்ம நம்மளோட ஸ்கின் கலருக்காகவே தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. எனக்கு நடந்திருக்கு ஆக்சுவலா. அதுல இருந்து போங்கடா நீங்களும் உங்க டான்ஸ் அதுல இருந்து டான்ஸ் காம்படிஷனே கலந்துக்கிறதுன்னு சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. ஓ! கரெக்ட்டா ஒரு 4த் சின்ன வயசுல இருந்தே அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசு என்ன நான் ஒரு எல்கேஜி அப்போலேருந்தே நமக்கு தெரியாது. நம்ம அம்மா, அப்பாலாம் சேர்த்து விட்டுருவாங்கல்ல டான்ஸ்ன்னு. ஆமா. தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. சென்டர்ல போட்டுருவாங்க. நம்ம உட்காந்து இத ஆக்சுவலி முன்னாடி வந்து டிவில போடுவாங்க. அத ரெக்கார்ட் பண்ணி டிவில ரிலீஸ் பண்ணுவாங்க. டிவில உட்காந்து நான் தேடுவேன். எங்கடா நிக்குது? ஸ்கூலோட ஈவென்ட்ட. ஆமாமா. அந்த லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல. அதுல ஆமா, ஆமா. போடுவாங்கல்ல. அதெல்லாம் ஒரு காலம். நான் தேடுவேன். நான் இங்க தானே ஆடிட்டு இருந்தேன். எங்க நிக்கிறீங்க? கடைசில வரைக்கும் என்னைய பார்க்கவே முடியாது. ஆக்சுவலி அது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனா, அது நம்ம மனசுக்குள்ள எவ்ளோ பெரிய ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நமக்கு தான் தெரியும். அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு புரியும் அது. கரெக்ட். கண்டிப்பா. அது என்ன சொல்றது? உங்களுக்கு டஸ்கி ஸ்கின் டோன் பிரச்சனை. எங்க இடத்துல என்ன எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். நான் ஓரளவுக்கு நல்லாவே ஆடவும் செய்வேன்.
ஆனா அப்போ வந்து டீச்சர்ஸ்லாம் டான்ஸ்க்கு ஆள் எடுப்பாங்கல்ல. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இதுக்கு காஸ்டியூம் ம். வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். உங்க வீட்ல காசு குடுக்க மாட்டாங்க. சோ நீ வர வேண்டாம்." அது அது ஒரு கரெக்ட்டான ரீசன் தான். குடுத்துருக்க மாட்டாங்க தான். பட் அதுலருந்து எனக்கு ஸ்கூல்ல ஏதாவது நான் மோஸ்ட்லி அந்த ஸ்கூல்ல எதுக்கு சேருவேன், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி. இத தவிர எந்த செக்ஷன் பக்கமும் நம்ம போறதே கிடையாது. டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுலயே சேர்ந்தது கிடையாது. அப்போ நேச்சுரலா வர்றது வந்து பேச்சு போட்டி தான் நேச்சுரலா வரும். ஆனா இந்த இடத்துல வந்து என்னன்னா, மத்தவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது. அது நல்லா இருக்குல்ல, நம்மளும் ஆடுவோம் அந்த மாரி. ஆமா. ஆனா போனா தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. ஈவன் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆடணும். ஆமா. இது வந்து என்னன்னா, ஒரு நான் வந்து 4த் படிக்கும்போது அந்த டான்ஸ் மிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க டைரக்ட்டாவே சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை வந்து ஸ்கின் டோன் கம்மியா இருக்கா. இன்னொரு காமிச்சாங்க. அவ வந்து கலரா கேக்குதா? ஆ இல்ல நான் ஷாக் ஆயிட்டேன். டீச்சர் அப்படி சொன்னாங்களான்னு. நானு கேட்கலையோ நெனச்சேன். ஆமா. ஆக்சுவலி டான்ஸ் மிஸ் தான். என்னன்னா, அப்போ வந்து அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, சின்ன பிள்ளைங்க இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சரியா? ஆனா 4த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு அவங்க பேசுறதெல்லாம் புரியும்ல. கொஞ்சம் பெரிய இதுதான். ஆமா. கண்டிப்பா. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இந்த பொண்ணு ஆ டஸ்கியா இருக்கால்ல, சோ தூக்கி சென்டர்ல போட்டுருவோம். அந்த பொண்ணு ஃபேரா இருக்கால்ல, தூக்கி ஃப்ரண்ட்ல போடுவோம். இது ஒரு கதை மாரி இருக்கும். நான் வந்து கதை கட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பட் இது ஒரு நடந்த இன்சிடென்ட். இல்ல 4த் ஸ்டாண்டர்ட்ல தானே நடந்திருக்கும். எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு மாரி ஆ ஒரு மாரி மனசையே நூடுல்ஸ் ஆக்கிட்டாங்க. அட பாவிகளா! என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்போ வந்து அதுலருந்து நான் டான்ஸ் காம்படிஷன் ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்றதே கிடையாது. சொல்லுங்க. ஒரு ஒரு நல்ல டான்ஸர் அந்த ஸ்கூல் மிஸ் பண்ணிருச்சு. நீங்க வருத்தப்படாதீங்க. நல்லது நானும் சுமாரா தான் ஆடுவேன். இருக்கட்டுமே! ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல நல்ல டான்ஸரா வந்திருக்கலாம். அவங்க உங்க திறமைய வளர்த்திருந்தாங்கன்னா. மேபி. நீங்களும் ஒரு டான்ஸ் மேடையில போய் என் ஸ்கூல் தான் இதுக்கு காரணம்னு பேசியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. ஆ இருக்கலாம். என்ன என்னோட பிரைமரி ஸ்கூல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆ என்ன சொல்றது? சுனாமி வந்துச்சு தெரியுமா? 2004ல. அப்போ எங்க ஊர்லயே அது பெருசா ம். பாதிச்சுச்சு. ஆமா. அந்த டைம்ல நாங்கலாம் ஒரு கேம்ப்ல இருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேரா வீடு கட்டி அப்படி போயிட்டாங்க. நாங்க எல்லாரும் ஒரே ஏரியா தான். அந்த கேம்ப்ல தான் நாங்க 4த் படிக்கும்போது நாங்க அந்த கேம்ப்ல தான் இருந்தோம். அப்போ என்னோட குரூப்ஸ் பிரிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது, ரோஸ் குரூப், லோட்டஸ் குரூப் 1 டூ 4த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குரூப் பிரிச்சு ஆமா. ஸ்போர்ட்ஸ் 1 டூ 4த் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சரியா ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி எப்போ 2004லயா? 2004, 5 அந்த டைம்ல. நம்ம வந்து 5த், 6த் நம்ம 4த், 5த் படிக்கிற டைம்லாம் அப்படிதான் இருந்துச்சு ஸ்கூலு. நீங்க எந்த பேட்ச்? 2004 ஜாயின் பண்ணியிருப்பேனா என்னவோ தெரியலையே. அப்ப நீங்க ரொம்ப சின்னவங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே நான் நான் வந்து 2000 ஓகே, ஓகே. ஆ அப்ப வந்துட்டு இப்படிதான் இருக்கும். ஐயோ! இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி அவரு எடிட் பண்ணிருப்பாரு. ஓகே, ஓகே. அப்போ என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டீரியோ டைப் மாரி. "நீ அங்க இருந்து தானே கேம்ப்ல இருந்து தானே வர்ற. அப்போ உங்க வீடு அப்படித்தானே இருக்கும். நீ இருக்கிற இடம் அப்படித்தானே இருக்கும்." அப்படிலாம் பேசுவாங்க. நமக்கு புரியாதான்னு நெனச்சு புரியாதுன்னு நெனச்சு பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் அப்பவே நல்லா அழுதுருக்கேன். அந்த டீச்சர் ஏன் என்ன இப்படி சொல்றாங்க? நான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு, அது பெஸ்ட்டாவே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பாராட்ட மனசு வராது. ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணியிருக்காங்கல்ல. அதான் அது நான் மட்டும் அனுபவிக்கல. என்னோட சேர்ந்து என் கிளாஸ்ல நெறைய பேரும் அனுபவிச்சிருக்காங்க. பட் ஏன் ஒரு டீச்சர்ங்கிற பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு அது அந்த சின்ன குழந்தைங்களோட மனச அவ்ளோ பாதிக்கும்னு ஏன் புரிய மாட்டேங்குது. இப்பவும் இருக்காங்க அந்த மாரிலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி கம்பேரிசன் பண்ணுவாங்கல்ல. அ இவள விட இவ பெட்டர் அந்த மாதிரி. ஆமா. எஸ். அது ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன்ல இருந்தது கிடையாது. பட் ஸ்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்திருக்காங்கல்ல. அந்த பிள்ளைங்க மனசுல ரொம்ப கஷ்டப்படும் ஆக்சுவலா. நான் ஒரு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா சரியா? அ அவ வந்து ம். 10த் வரைக்கும் நாங்க சேர்ந்து தான் படிச்சோம். அவ வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான். ஓகே. பிலோ ஆவரேஜா தான் படிப்பா. ரொம்ப படிக்க மாட்டா. அந்த பொண்ணு வந்து எல்லா ஸ்டாஃப்பும் மட்டம் தட்டுவாங்க ஆக்சுவலா. படிக்க மாட்டா, படிக்க மாட்டா அப்படின்னு சரியா? அச்சோ! சோ அதுவே அவளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்து கிரியேட் பண்ணிருச்சு. சோ அஸ் யூசுவல் அதனால அவ சொன்னதுனாலயோ என்னவோ தெரியல, அவ ரொம்ப ஃபெயில்லாம் ஆயிட்டு இருப்பா சரியா? 10த் படிக்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. ஓகே. அவங்க கூட அவ வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டா. அந்த மிஸ்க்கு வந்து அவள ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எதனாலன்னு தெரியல ரொம்ப பிடிக்கும். சரியா? ம், ம். அவளுக்கும் அந்த மிஸ்ஸ ரொம்ப பிடிக்கும். சோ அதனால என்னவோன்னு தெரியல, அந்த சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப படிப்பா. எல்லார விட அதிக மார்க் வாங்குவா. மத்த சப்ஜெக்ட் எல்லாம் பிலோ ஆவரேஜ்.
அந்த சப்ஜெக்ட் மட்டும் நல்லா படிப்பான். ஸோ இதுல எது இடிக்குதுன்னா டீச்சர் தான் காரணம். டீச்சர்ஸ் தான். மேபி அவங்களுடைய இப்போ ஒருத்தங்க வந்து 5 நிமிஷத்துல படிக்கிறத இன்னொருத்தங்க 1/2 மணி நேரம் ஆக்குவாங்க. பட் படிப்பாங்கல்ல. இவங்க கம்பேரிசன் பண்ணி என்ன பண்றாங்க? படிப்பாங்க. ஆ அவங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கிறத வந்து அவங்க என்ன சொல்றது? ஒரு மாரி அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்க மனசு திணிச்சுடுவாங்க அந்த டைம்லயே. அப்பவே அவங்களுக்கு தோணும். நம்மலாம் ஒர்த் இல்ல. இவ்வளோதான். இவ்வளோதான் அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ திணிக்கிறதே ஃபர்ஸ்ட் இந்த டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் அப்புறமா சொசைட்டி. நம்ம அம்மா, அப்பா கூட ஒரு வகையில இதுக்கு காரணமாவாங்க. மேபி. ம். நம்ம இத டைரக்ட்டா சொன்னா டீச்சர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு பிடிக்கல அப்படி சொல்றேன் 10த் படிக்கும்போது. ம். பட் அந்த டீச்சர் கேட்டதில்ல. அவங்க அகைன் அத திருப்பி சொல்லி ஓகே. டியூஷன் போயிருக்கீங்களா? டியூஷன்லாம் நான் போனதில்ல. போனதில்ல. ஓகே, ஓகே. நான் போயிருக்கேன். ஆக்சுவலி அங்கேயுமே வந்து நெறைய நடக்கும் டியூஷன்ஸ்லயும். அது வந்து அது இன்னும் ஒரு நல்ல மெமரீஸ். எனக்கு ஆக்சுவலி ஸ்கூல்ஸ் பத்தி ஒரு மாரி நெறைய நல்ல மெமரீஸ் தான் இருக்கு. ஆ. அதான் 2 பேரும் 2 பார்ட்டா கொண்டு போவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாமே எல்லாருக்கும் தெரியட்டும். நான் டியூஷன் போயிருக்கேன். 12த் படிக்கும்போது பிசிக்ஸ் டியூஷன் போனேன். ஓகே, டியூஷன் சூப்பர் மெமரி. அது நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். வேற ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்கலாம் வந்தாங்க. அவங்க கூட செம கம்பெனி ஆயிட்டேன். ஓகே, ஓகே. எனக்கு வந்து எப்படின்னா, மேத்ஸ் ஒரு சப்ஜெக்ட் உண்டு. சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். மத்த சப்ஜெக்ட்லாம் மார்க் அதிகமா வரும். அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கவே செய்யாது சரி. எந்த சப்ஜெக்ட்? மேத்ஸ். நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்துல ஒத்து போறோம். நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்துல ஒத்து போறோம். ஆ கரெக்ட் தான். எனக்கும் மேத்ஸ் பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் 10th சொல்றது கேளுங்க. 10th படிக்கும்போது என்னைய கொஞ்சம் டியூஷன்ல விட்டாங்க சரியா? அந்த டியூஷன் எப்படின்னா, ஓகே. காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கும். 6 மணி காலையில 6 மணி டூ காலையில 7:30க்கு முடியும் சரியா? நான் வீட்ல இருந்து காலையில 5:30க்கே புறப்படுவேன். ஏன்? ஆக்சுவலி அங்க போனதுக்கு அப்புறம் ஏன்னா 5:30க்கு புறப்பட்டா தான் அந்த டியூஷன்ல போய் 6 மணிக்கு ரீச் ஆக முடியும். அது சரி. ம். ஆனா அங்க போனதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, எனக்கு வந்து அதுவரைக்கும் மேத்ஸ் அப்படின்னா ரொம்ப மோசமான சப்ஜெக்ட் அப்படின்னு எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுல்ல. அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஏன்னா அந்த சார் வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா டீச் பண்ணுவாரு. எனக்கு அந்த சார் எனக்கு மேத்ஸ் கேள்வி கவர வச்சுட்டு பண்ணுவாரு. அப்போல இருந்து மேத்ஸ் வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. அதுவரைக்கும் நான் ஒதுக்கி சார் டியூஷன் எனக்கு இப்ப வரைக்கும் ஆகல. ஓகே. அப்புறம் 11th கூட அப்புறம் 12த்லயும் மேத்ஸ் வந்து கஷ்டப்படல. ஓகே அப்படின்னு கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிருச்சு அவருக்கு டீச்சிங்னால. சோ அந்த மாரி. இந்த மாரி ஒரு சில மெமரீஸும் எனக்கு இருக்கு. இதுவும் நமக்குள்ள ஒத்து போது. ஆ கரெக்ட் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாரி சப்ஜெக்ட் இருக்கும். நானும் 11த், 12த்ல மேத்ஸ் பயாலஜி தான். ஓ! ஓகே. 11த், 12த் ஓகே. நான் வேற ஸ்கூல் மாறி போயிட்டேன். அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம் என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும், என்னோட அந்த 6த் டூ 10த் வர உள்ள டீச்சர்ஸ்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 11த், 12த்ல பார்த்த டீச்சர்ஸ், நான் இங்க பார்த்த டீச்சர்ஸ் விட இன்னும் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாங்க. ஈவன் இவங்களோட ரொம்ப நல்லவங்களாவே இருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல நான் கொஞ்சம் ஓகே. மெமரீஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓகே. பட் உங்க அளவுக்கு இல்ல. அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல எப்பவும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 டூ 10த் வரை படிச்சேன்ல, அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஹோம் இருக்கு. அம்மா, அப்பா இல்லாத குழந்தைங்கள சர்ச் சார்பா படிக்க வைக்கிறாங்க. ஓகே. அந்த ஹோமுக்கு நான் காலேஜ் படிக்கும்போது டியூஷன் எடுக்கிறதுக்காக போனேன். அதே ஹோம்ல. ம், ம். அப்போ ஸ்கூல் கேம்பஸ்குள்ள தான் அதுவும் இருக்கு. ஆனா எனக்கு என் ஸ்கூல பார்க்கும்போது எதுவுமே யோசிக்க தோணாது. இது நம்ம படிச்சோம், இங்க தான் படிச்சோம். அவ்வளோதான் என்னோட தாட்டா இருக்கும். மத்தவங்க மாரி இங்க நின்னு நம்ம இங்க தானே இத பண்ணோம், அங்க தானே அத பண்ணோம்லாம் எனக்கு ஞாபகமே வராது. மேபி கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சேன்னா, இங்க நின்னு நான் அழுதுருக்கேன். இங்க இப்படி நடந்திருக்குங்கிறது வேணா எனக்கு ஞாபகம் வரும். மோஸ்ட்லி நான் என் ஸ்கூல அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஆக்சுவலி நம்ம அந்த இன்னொரு டாபிக் இந்த ஸ்கூல் படிக்கும்போது, ஸ்கூல் லைஃப்ன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வர்றது என்னன்னா, இப்ப நம்ம ஸ்கூல் லைஃப்ன்னு எடுத்துக்கிட்டா தான் நம்ம ஒண்ணுமே தெரியாத குழந்தைங்களா உள்ள வருவோம். அப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் அரகுற மெச்சூரிட்டில வெளியில போவோம்ல. சோ இந்த டைம்ல நம்ம ஒரு 9த், 10த் ஈவன் இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் சின்ன வயசுலயே ஃபேஸ் பண்றாங்க. என்ன அப்டின்னா, ஒரு ஹராஸ்மென்ட்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண மேக்ஸிமம் கேர்ல்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ஸ்கூல் ஏஜ்ல இருந்தே ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமா. நெறைய பேருக்கு நடக்குது. பட் என்னோட ஸ்கூல்ல எல்லா ஸ்டாஃப்மே லேடி ஸ்டாஃப். இது ஸ்டாப். ஓகே. இதெல்லாம் பேசலாமா? பேசலாம். இதுல என்ன தப்பு? எல்லாத்தையும் தானே பேசணும். சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஆக்சுவலி என்ன அப்டின்னா, ஆ நான் வந்து என்னோட ஸ்கூல் மெமரீஸ்லயே ஒரு மாரி பேட் மெமரீஸ்னா இதுதான் சொல்லுவேன் சரியா? ஈவன் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் திணிச்சாங்கலாம் சொன்னேன்ல அதெல்லாம்
இல்ல, இல்ல. எங்க ஸ்கூல் மிஸ் வந்து எனக்கு ஒரு மாரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. அது கூட செகண்டரி தான். ஆமா. இது என்னோட ஸ்கூல் மெமரீஸ்லயே ரொம்ப மோசமான விஷயம் அப்டின்னா, இதுதான் சொல்லுவேன். ஹராஸ்மென்ட். ஈவன் என்னன்னா, எங்க ஸ்கூல்ல வந்து எல்லா டீச்சர்ஸுமே ஃபீமேல் ஸ்டாஃப் தான். நீங்க சொன்ன மாதிரி. ஈவன் கிளாஸஸ் கூட ஓகே. கோஎட் ஸ்கூலாவே இருந்தாலும் 2மே செப்பரேட். பாய்ஸ்க்கு தனியா, கேர்ல்ஸ்க்கு தனியா நடத்துறது. ஆ கரெக்ட். ஆனா என்ன ஸ்கூல்ல டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஈவன் நான் அப்போ வந்து ஒரு வேன் டிரைவர்ஸ். ஆ வேன் டிரைவர். ஓகே, ஓகே. 6த் படிச்சுட்டு இருந்தேன் சரியா? 6த் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலி 6த் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ரொம்ப குட்டி பிள்ளை இல்ல. ரொம்ப சின்ன பொண்ணுங்க. அப்பதான் நமக்கு பாவாடைலருந்து பேண்ட்டுக்கு மாறியிருப்போம். சுடிதாருக்கு. ஆ கரெக்ட். ஆ கரெக்ட். பெட்டிகோட்ல இருந்து சுடிதாருக்கு படி எடுத்து வச்ச எஸ். அந்த டைம். அப்போ அந்த டைம். சரி அப்போ ஆக்சுவலி அந்த குழந்தை பருவத்துல எதுவுமே யோசிக்க கூட தோணாது. அப்போ வந்து ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, எங்க ரூட்ல வந்து ஒரு மாரி என்ன ரோடு போடுறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. சோ எங்கள வந்து நான் யூசுவலா ஓகே, போற வேன்ல இருந்து என்னைய மாத்தி விட்டாங்க. இனி ஒரு வேனுக்கு. சரியா? ஓகே, அப்போ என்னாச்சுன்னா, அங்க ஒரு அங்கிள் மாரி ஒரு டிரைவர். ஒரு அப்பா வயசு இருக்கும். சரியா? அந்த மாரி ஒரு லூசு மாரி ஒரு டிரைவர். ஓகே. அப்போ அ நான் எங்க ஸ்டாப் நான் சொன்னேன்ல, எங்க வீடு வந்து அவ்ளோ தூரம் கிடையாது. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 2, 3, 4 கிலோமீட்டர்ஸ்ல வந்துரும். அப்போ அந்த வேன் வந்து பயங்கர கூட்டமா இருக்கும். அப்ப அந்த வேன் டிரைவர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "நீங்கலாம் சீக்கிரமா இறங்கிருவீங்கல்ல. அதனால நீங்க வந்து இங்க வெயிட் பண்ணுங்க. நான் எல்லா பிள்ளைங்களும் ஏறுனதுக்கு அப்புறமா நீங்க லாஸ்ட்டா ஏறி போங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரியா? எங்க ஸ்டாப்ல உள்ள பிள்ளைங்க மட்டும். ம், ம், எங்க ஸ்டாப்ல நெறைய பிள்ளைங்க ம், உண்டு. ஆனா அந்த எல்லா பிள்ளைங்கள விட கொஞ்சம் பெரிய பிள்ளை நான் மட்டும் தான். ம், ம். அந்த 6ஆம் கிளாஸ் பொண்ணு தான் பெரிய பொண்ணு. மத்ததுங்க எல்லாம் 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் சின்ன சின்ன பிள்ளைங்க. சரியா? அப்போ ஒரு ஒரு 6, 7 6, 7 பேர் நின்னுகிட்டு இருக்கோம். அப்போ சரி நம்ம நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. எல்லாரும் ஏறுனதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ஏறி போவோம் அப்படின்னு நின்னுகிட்டே நின்னாச்சு. அந்த டிரைவர் வந்து பின்னாடி வந்து நிப்பாரு. ம். டிரைவர் என்ன சொன்னாருன்னா, "நீ தான் இந்த கூட்டத்துல பெரிய பிள்ளை" அப்படின்னு. ஏன்னா மத்தவங்க சின்ன பிள்ளைங்க. அவங்கலாம் பெட்டிகோட் அந்த ஸ்டேஜ் தான். ஐ மீன் குட்டி குட்டி பிள்ளைங்க. இட்ஸ் அ ட்ராப். அப்போ அவங்க சொன்னது கரெக்ட் தான் பட்டுச்சு. ஆமா நம்ம தான் பெரிய பொண்ணு. நம்ம தான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறோம். மத்தவங்க அப்பவே 6ஆம் கிளாஸ் தான். ஆனா ஏதோ 6ஆம் கிளாஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ம், ம், சரி நம்ம வந்து பின்னாடி நிப்போம். அப்படின்னு அந்த டிரைவர் பேச்ச கேட்டு போய் பின்னாடி நின்னாச்சு சரியா? அப்போ அந்த ஆளு ம். என்னென்னமோ பண்ணாரு. என்னால புரிஞ்சுக்க கூட முடியல ஆக்சுவலா. என்னடா பண்ற நீ? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஓகே ஃபைன். சரி ஏதோ வயசான ஆளு. ஒரு மாரி நார்மல் டச் தான். நம்ம தான் லூசு மாரி அப்பல்லாம் அத யோசிக்க கூட வயசு இல்லல்ல. சின்ன குழந்தைல நம்ம. ஆனாலும் நமக்கு ஒரு மாரி சரி மனசு ஒரு மாரி உறுத்தும்ல. ஏதோ ஏதோ நம்மள மீறி ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு தெரியும்ல. ம், ம், ம். நமக்கு தெரியலன்னா கூட அன்னீசியா ஃபீல் ஆகும் அவங்க டச் நமக்கு. ஆ கேக்குதா? கேக்குது, கேக்குது. நான் ஊன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஆ, ஆ. அந்த மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஓகே. அந்த ரோடு வேல வந்து ரொம்ப நாள் நடந்துச்சு சரியா? ஒரு மாரி ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, 3 டே எனக்கு அப்புறம் அது பிடிக்கவே இல்ல. என்னையா நீ யார்ட்ட சொல்றது? எனக்கு ஆக்சுவலி இப்போ தான் நான் ஷேர் பண்றேன். நான் வீட்ல சொல்லல. என் வீட்ல சொன்னா எனக்கே தெரியாது. ஒரு மாரி பயமா இருந்துச்சு. ஏன் பயப்பட்டேன்? ஏன் சொல்லிக் குடுத்தீங்க? எதுக்குடா நான் பயந்தேன் அப்படின்னு. எனக்கு தெரியல. மேபி என்னோட வீட்ல எல்லாம் இந்த மாரி இப்போ இருக்கிற அம்மாக்கள்லாம் ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. அப்போ இருக்கிற எங்க அம்மாலாம் அந்த டைம்ல நம்ம அம்மாக்கள்லாம் ரொம்ப ஓப்பனா பேச நம்ம வீட்லலாம் அப்படி பேச மாட்டாங்கல்ல. ஆ. சோ அதனாலயோ என்னவோ எனக்கு இதெல்லாம் வந்து ஐயோ! ஏதோ தப்பு. நம்ம தான் தப்பு பண்றோம். தப்பு பண்றதெல்லாம் யாரா அவன். அவன்தான். நம்ம தான் தப்பு பண்றோம். ஐயோ! இதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு மாதிரி நானே வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டுன்னா, ஏதோ நான் சொல்ல ஸ்கூல் போக ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஆ. ஸ்கூல் போக பிடிக்கல. அதுவும் அந்த ஈவினிங் ஆயிருச்சு அப்படின்னு என் கையெல்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சுரும். ஐயய்யோ! அந்த டிரைவர் பின்னாடி நிப்பானே அப்படிங்கிற மாரி ரொம்ப ஷிவர் ஆகும். ரொம்ப பயந்து அப்படி ஒரு 3 வாரம் கிட்ட அந்த வேலை நடந்துச்சு சரியா? அந்த 3 வாரமும் நான் அவ்ளோ பயந்து, அழுது ஆனா வேற யாருக்குமே அத கண்டுபிடிக்க முடியாது. நான் வேற யாருக்கும் சொல்லவும் இல்ல. அப்புறம் அந்த டிரைவர் பார்த்தாலே எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எங்க வேனுக்கு மாத்தி விட்டாங்க திருப்பி. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, திருப்பி நான் எப்பவும் போற மாதிரி என்னுடைய பஸ்ல என்னை மாத்தி விட்டாங்க. அப்புறம் தான் ஒரு அப்பாடா நிம்மதி. ஆனா இப்ப எனக்கு இப்ப தோணுது, இதுக்குடா நான் அப்ப பயந்தேன் அந்த மாரி. இப்போ இருக்கிற அந்த பிள்ளைங்களோட ஃப்ரீடம் வந்து எனக்கு அப்போலாம் இல்லல்ல. ஒரு மாரி இதெல்லாம் வெளில சொல்லக்கே நான் கூச்சப்பட்டேன், பயந்தேன், அழுதேன் அம்மா! சோ இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் 6வது படிக்கும்போதே நடக்க ஆரம்பிச்சுச்சு. 6த்ல ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆ ஆமா 6த்ல. அதான் ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல்ன்னு சொன்ன உடனே இப்போ வரைக்கும் அது அப்படியே என்னோட அடி மனசுல பதிஞ்சே இருந்துச்சு. அது எவ்ளோ அன்னீசியா ஃபீல் ஆச்சு. கச்சை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இது வந்து நான் மட்டும் இல்ல. நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன்
இத நம்ம வந்து அப்போ வந்து நம்ம சொல்ல மாட்டோம்ல. நம்ம வந்து ஒரு 10த், 11த் எல்லாம் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருவோம். அப்ப இத பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாடி. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்மே நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பஸ்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னடா எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க. ஆனா அத யாருமே இதுவரைக்கும் நான் ஸ்கூல்ல வச்சு கேட்டப்ப தான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 4, 5 பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சரியா? ஆனா யாருமே வெளில சொன்னது கிடையாது. ஈவன் அவங்க அம்மா, அப்பாட்ட கூட சொன்னது கிடையாது. பயம். நமக்கு அப்படித்தானே நம்மள அப்படித்தானே வச்சிருந்தாங்க. ம். இதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாது. இத பத்திலாம் பேசக்கூடாது. ஆமா. நம்ம கிட்ட அவங்க ஓப்பனா கேட்டிருந்தா, மேபி பேரண்ட்ஸ் நம்மட்ட அவங்க இத பத்திலாம் பேசியிருந்தாங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கலாம். இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யார மிஸ்டேக் சொல்லலாம்னா பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் ஒரு ஒரு ஃப்ரீடமே குடுக்காம ஒரு மாதிரி குழந்தை மாரியே நம்ம வளர்த்துப்பாங்கல்ல. ரொம்ப பேம்பரிங் பண்ணி அந்த மாரி வளர்த்துட்டு, இதெல்லாம் ஆக்சுவலி இந்த டிவி சீரியல்ஸ்ல அந்த மாரி சீன்ஸ் வந்தா கூட அப்படியே மாத்திருவாங்க. அப்படி இல்லன்னா நம்ம முகத்த பாப்பாங்க. நம்ம அத பாக்குறோமா இல்லையான்னு. ஆமா கரெக்ட். ஆக்சுவலி அவங்க அந்த டைம்ல கூட சொல்லியிருக்கலாம். இந்த மாரி பண்ணா என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து மாத்திருவாங்க. இப்போ ஒருவேள நம்ம போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அம்மா எனக்கு இப்படி ஆயிருச்சு. அப்பா இந்த மாரி ஆயிருச்சுன்னா, நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? வெளியில யார்கிட்டயா சொல்லிட்டியோ? அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. வேற யாருக்கும் தெரிஞ்சிருச்சோ? அதுதான் அவங்களோட மென்டாலிட்டி. ஏன்னா அவங்க வாழ்ற சொசைட்டி அப்படி இருக்கும். அதெல்லாம் தப்பு. தப்பு, தப்பு, தப்பு. முக்கியமா பொண்ணுங்களுக்கு தப்பு. ஆ இப்போ அ பசங்க கூட டீச்சர்ஸ இந்த மாரி பண்ணுவானுங்க. என் ஸ்கூல்ல நடந்திருக்கு. லைக் என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னா, அது வந்து இப்டி டைரக்ட்டா அவங்கள டச் பண்ற மாரி, அவங்களை அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிற மாரியான ஹராஸ்மென்ட்டா இருந்ததில்ல. பட் அவங்கள ரொம்ப என்ன சொல்றது? மொத்தமா அந்த ஊருக்குள்ள மொத்தமாவே அவங்க நேம டேமேஜ் பண்ற மாரி பண்ணியிருக்கானுங்க. அது அந்த 9த், 10த்ங்கிறதெல்லாம் அந்த பசங்களோட அது என்ன சொல்றதுங்க? விட விடலை பருவமா? அந்த மாரி அவனுங்களுக்கு அப்பதான் புதுசு புதுசா எல்லாம் மண்டைக்குள்ள தோண ஆரம்பிக்கும். மோ எ கூ கூட்டத்துல எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு இத காமிச்சிருப்பான் அவனுங்களுக்கு. அந்த வயசுல அது நார்மலா அவங்களால எடுத்துக்க முடியாது. அத மண்டைக்குள்ளயே வச்சுட்டு பார்க்கிறவங்களெல்லாம் அந்த தாட்லயே பார்ப்பானுங்க. மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் ஸ்கூல் டேஸ்ல 8த், 9த், 10த்லலாம் அப்படிதான் இருப்பானுங்க. ஸோ அந்த மாரி இதுல இருந்துட்டு தான் எங்க ஸ்கூல்ல உள்ள ஒரு ஸ்டாஃப அந்த மாரி இது பண்ணிட்டானுங்க. சரி நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து என்ஜாய் பண்ற இடத்துலயும் ஸ்கூல் இருக்கு. ஒரு மாதிரி நம்மள வந்து ஆ நான் சொன்ன மாதிரி நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ உள்ள கொண்டு வர்றது, ம், ம். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுமே ஸ்கூல்ஸ்ல இருந்து தான். டெஃபினெட்லி. காலேஜ்ல போம்போது நமக்கு அது காலேஜ்ல நடந்தா நமக்கு அது ஏற்கனவே ஸ்கூல்ல பழகியிருக்கும். ஏன்னா நெறைய ஏதாவது ஒரு விதத்திலயாவது நம்மள மட்டம் தட்டியிருப்பாங்க எல்லாருமே. ஒரு சின்ன விஷயத்துலயாவது. நமக்கு அது மனசுக்குள்ள அது அந்த வயசுல அது ஆழமா பதிஞ்சிரும். லேட்டரா அது ரிலேட்டடா எது நடந்தாலும் நமக்கு இதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஸ்கூல்ல இப்படி நடந்துச்சுல்லங்கிறத நம்ம மைண்ட்ல ஓடும். இன்னொரு விஷயம் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறது. டீச்சர்ஸ். அவங்க அவங்க பார்ஷியாலிட்டி மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? படிக்கிறவன், படிக்காதவன். அதுதான் அவங்க பாக்குற பார்ஷியாலிட்டியா இருக்கும். ஆமா. என்னோட தமிழ் மிஸ் என்னோட தமிழ் மேம் இருக்காங்கல்ல. இந்த டயலாக் நீங்க கூட ஸ்கூல்ல கேட்டுருக்கலாம். புக்லயே ப்ரவுன் ஷீட் போடல. சட்டைய கழட்டி போடு. நீ சட்டை இல்லாம இரு. கரெக்ட். இந்த சாப்பிட மறந்தியா? இல்ல. ஏன் ஹோம்வொர்க் கரெக்ட். ஹோம்வொர்க் பண்ணல மறந்துருச்சு. ஹோம்வொர்க் நோட் ஏன் கொண்டு வரல? வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். நீயும் வீட்ல இருக்க வேண்டியதுதானே? வீட்ல இருக்க வேண்டியது ஏன் தமிழ் மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, "மதியம் சத்துணவுல முட்டை சாப்பிட மறப்பியா?" அப்படி கேட்பாங்க. கரெக்ட். ஆமா. அதுக்கப்புறம் என்னன்னா, எப்படி அடிலாம் அடி வாங்கியிருக்கீங்களா உங்க ஸ்கூல்ல? நெறைய வாங்கியிருப்போம். இவ அடி வாங்காம ஸ்கூல் லைஃப் யாருக்காச்சும் இருக்குமா? எப்பா வெளுத்துருவாங்க. மனசாட்சியே இல்லாம அடிப்பாங்கங்க இந்த டீச்சர்ஸ்லாம். அந்த உருண்டையா கம்பு வச்சுக்கிட்டு. ஆமா. ஆக்சுவலி அதுலயும் என்ன அப்டின்னா, எங்க ஸ்கூல்ல வந்து லேட் போனா பனிஷ்மென்ட் தெரியும். நான் 10த் படிக்கும்போது எனக்கு ஸ்டடி வந்து 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். காலையில 7:30ல இருந்து 9:30 வரைக்கும் ஸ்டடி சரியா? ஓ! எனக்கு லேட்டா போனா அது 7:30ல இருந்து 9:30 வரைக்கும் முட்டங்கால் நிக்கணும். கஷ்டம். நான்லாம் முட்டங்கால் பேட்ச் சரியா? வீடு கிட்ட இருந்தாலும் போய் சேரவே லேட்டா தான் போவேன். நானும் முட்டங்கால்லலாம் நின்றுருக்கேன். பட் எனக்கு ஊருக்குள்ளயே தான் ஸ்கூல். நடந்து தான் போவோம். பஸ்லலாம் போனதில்ல. ஆனா லேட் ஆயிரும். என்ன வந்து எங்க அப்பா கொண்டு தான் விடும் ஆக்சுவலி. பட் ஸ்டில் லேட் ஆயிரும். திரும்பினா எங்களுக்கு வந்து மேல வேற ஃப்ளோர் சொன்னேன்ல. கேர்ல்ஸ் ஆமா. இருக்கிற ஃப்ளோர்லாம் அவ்வளவா வரமாட்டாங்க. எப்பயாச்சும் தான் வருவாங்க. சோ
நாங்க வந்து இந்த முட்டைங்கால் நின்னாலும் ஹெச்எம்லாம் வரமாட்டல. அப்ப உட்கார்ந்து படிப்போம். ஆனா பாய்ஸ் இருக்காங்க. கிட்ட முன்னாடி தான் ஹெச்எம் ரூம்லாம் இருக்கும். அவனுங்க உட்கார்ந்தானுங்கன்னா செத்தாங்க. அவன் 7:30க்கு நிக்கிறான்னா 9:30 வரைக்கும் முட்டங்கால்ல தான் நிக்கிறான். கேர்ல்ஸ் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமா, பொதுவா பசங்கள கண்காணிக்கிற அளவுக்கு நம்மள கண்காணிக்க மாட்டாங்க ஸ்கூல்ல. ஆமா. கரெக்ட். உங்க ஸ்கூல்ல ஏதாச்சும் ஃபன்னான ரூல்ஸ்லாம் போட்டுருக்காங்களா? ஒரு மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். நமக்கு ஃபன்னா இருக்கும். அந்த மாதிரி. ஃபன்னா. ஆ. அப்படி பார்த்தா ஷால் தாங்க. ஷால் பின் பண்றது தான். ஆமாமா. ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆ ஃபர்ஸ்ட்டு எ என்ன என்ன இருந்துச்சுன்னா, நான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு அதாவது 6த்லேருந்து நம்ம ஷால் போட ஆரம்பிப்போம்ல. 6த்லேருந்து நம்ம ஷால் போட ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் 6த்லாம் போனப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ம். நமக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு அத மடிச்சு போட்டுக்கலாம். அப்படி இருந்துச்சு. அப்புறம் 7த், 8த் வந்தப்போ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. புதுசா வந்த பிடி டீச்சர். ஷால 3ஆ மடிச்சு மட்டும் தான் போடணும்னு. அது ஆ. ஷால் இப்படி நீளம் வீதியா இருக்கும்ல. அத 3ஆ மடிச்சா யோசிச்சு பாருங்க. இந்த சர்ச்லலாம் ஏஞ்சல் வச்சிருக்கிறதுக்கு 2 ரெக்க இருக்கும்ல. அந்த மாரி நமக்கு தோள்ல ரெக்க முளைச்ச மாரி இருக்கும். ஆ. ஆ. அதுதான் எனக்கு தெரிஞ்சு என் ஸ்கூல்ல போட்ட ஃபன்னான ரூல். மத்ததெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. எங்க பிடி மிஸ்ஸும் அப்படிதான். ஆக்சுவலி எங்க ஸ்கூல்லயே தண்டத்துக்கு ஃபீஸ் குடுக்குறதுன்னா எங்க பிடி மிஸ்க்கு தான். சேம், சேம் ஹியர். பாத்தீங்களா? சில விஷயங்கள்ல ஒத்து போயிட்டு இருக்கோம். தண்டத்துக்கு சேலரி குடுக்குறது. அதுதான் சொல்றேன். சேலரி தான். நான் அத அசைய கூட செய்யாது இருந்த இடத்துல இருந்து. ஆ கரெக்ட். ஏன்னா எல்லா பிடி பீரியடையும் மேத்ஸ் மிஸ்லாம் புடுங்கிருவாங்க. இவங்க ஜாலியா சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. வழிய கேட்டு குடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? "டீச்சர் நீங்க எடுக்கிறீங்களா இந்த பீரியட?" அப்படி. அந்த நேரம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல. இருந்தா அந்த வேர்ட் ட்ரெண்ட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து நாங்க எங்களுக்கு பிரேயர் எப்படி நடக்கும்னா, அந்த மாரி கை 2யும் சேர்த்து சாமி கும்பிடுவோம்ல, அந்த மாரி சரியா? அந்த மாரி நடக்கும். அந்த மாரி சாமி கும்பிடுற மாரி கை வச்சுக்கணும். கண்ண மூடிக்கணும் சரியா? ஓ! ஓகே. எங்க பிடி மிஸ் வந்து அப்பதான் ரவுண்ட்ஸ் வரும். யாரெல்லாம் கையில நகம் வளர்த்திருக்காங்க, யாரெல்லாம் நகம் வளர்த்திருக்காங்களோ அது பிரேயர்ல வச்சே அடி. அடிப்பாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் ஷால் இப்படியா பின் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த ஏஞ்சலுக்கு ரெக்க முளைச்ச மாதிரி. அஹ் இதுவே அவங்க சாரிய பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சேம். அவங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். நம்மள தான் அப்படி பாதுகாப்பு படை சூழ்ந்து பாதுகாப்பாங்க. அவங்க சாரிய பார்த்தா, என்னடா இது பாதியே கவர் ஆகாம இருக்கு. அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். நம்ம வந்து அப்படி இருக்கும். ஓகே. நீங்க வந்து எப்படியும் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. உங்க விருப்பம். ஆனா இன்னொரு பிள்ளைய இப்படி கஷ்டப்படுத்துறோம்னு ஒரு பொண்ணா இருந்து கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க பாருங்க. அதுவும் ஒரு மாரி நல்ல ஸ்டைலா இருந்தா கூட பரவால்ல. சும்மா தொங்கிக்கிட்டு கிடக்கும் எல்லாம். அதேதான். ட்ரெஸ் விஷயத்துல பார்க்க போனா பசங்க லக்கு. அப்படி சொல்ல முடியாது. அவனுங்கள இன் பண்ணலன்னா பின்னாடி அடிக்கிறது. ம். எங்க ஸ்கூல்ல உள்ள இன்னொரு ஃபன்னான ரூல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு 5 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஓகே. நீங்க அப்பதான் கிளாஸுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. அங்க ஒரு 5 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 5 பேருக்கும் தனித்தனியா குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லணும். ரைட்டு. இதுல நீங்க ஒருத்தங்களுக்கு சொல்லலன்னாலும், நீங்க செத்தீங்க. அதுவும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கைய கும்பிட்டு ஆ கரெக்ட். அந்த மாரி தான். கைய தூக்கி கும்பிட்டு, அந்த மாரி குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் மிஸ். இல்லங்க 5 பேருக்கு குட் மார்னிங் வைப்போம். 2 பேரும் கேட்பாங்க. இந்நேரத்துக்கு நீங்க என்ன பண்ற கிளாஸ்ல இல்லாம? அந்த வடிவேல் டயலாக்ல பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டு. இதுல இதுல வந்து பனிஷ்மென்ட் என்ன தெரியுமா? என்ன சில பசங்க எல்லாம் இப்போ 2 கை கூப்பி குட் மார்னிங் சொல்லாம, சும்மா ஒரு மாரி கெத்தா அப்படி பண்ணுவானுங்கல்ல. ஒரு கைய மட்டும் வச்சுட்டு, அந்த மாரி சொல்லுவானுங்க. ஆ. அவனுக்குலாம் என்ன பனிஷ்மென்ட்ன்னா, அதாவது 1/2 மணி பொசிஷன்ல குட் மார்னிங் சொன்னாலும், அதே பொசிஷன் நின்னுட்டு இருக்கணும். இதுதான் அவனுக்கு பனிஷ்மென்ட். ஏங்க என்னங்க உங்க ஸ்கூல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்பதான் நீ வந்து குட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல தான் நான் ஒரு 15 வருஷம் ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க உங்களெல்லாம் இல்லையா? கை கும்பிட்டு கும்பிட்டு குட் மார்னிங் சொல்லி சொல்லியே நீங்க நகைக்கடையில வாசல்ல நிக்கிற பொண்ணு மாரி ஆயிட்டீங்க. அதுவும் கரெக்ட் தான். இந்த மாரி ஸ்கூல் மெமரீஸ்லாம் நினைக்கும்போது, இப்போ இதெல்லாம் நீங்க படிச்சது பிரைவேட் ஸ்கூல் இல்லையா? ஆமா, ஆமா. ஓகே. நான் படிச்சது கவர்ன்மெண்ட் எய்டட். ஓகே, ஓகே. நான் 10த் படிக்கும்போது பிடி பீரியடே குடுக்கல எங்களுக்கு. ஒரு நாள் கூட குடுக்கல. இந்த பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, பொதுவா கிளாஸ் ரூம்ல 2 போர்டு இருக்கும். முன்னாடி, பின்னாடின்னு. பின்னாடி உள்ள போர்டுல வந்து டைம் டேபிள் எழுதி போட்டிருக்கும். அதுல சிஇஓ விசிட் வருவாங்கல்ல, அவர் வர்ற அன்னைக்கு அந்த பிடி பீரியட் அழிச்சுட்டு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுட்டாங்க. அவர் வந்துட்டு அத பார்த்துட்டு, "இது ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு. உடனே சேர்ந்து கோரஸா கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சுட்டானுங்க. "எங்களுக்கு பிடி பீரியட் தர்றதே இல்ல. அந்த பீரியட் ஃபுல்லா மேத்ஸ் மிஸ் தான் வர்றாங்க. அதான் அப்படி போட்டு வச்சுட்டோம்."
அப்புறம் சிஇஓ சொல்லிட்டு போயிட்டாரு. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு விளையாட்டு முக்கியம். ஸோ அவங்களுக்கு எல்லா வீக்கும் ஃப்ரைடே பிடி பீரியட் குடுத்தே ஆகணுன்ட்டாரு. நீங்க சிஇஓன்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா, ஆக்சுவலி ஆ ஒரு ஆளு ஐயோ! பேர்லாம் சொல்லக்கூடாது. லூசு மாரி உளறிட்டு இருக்கேன். அவரு மியூட் போட்டு பாருங்க. கன்டின்யூ. ஆ ஓகே, ஓகே. நாங்க 10த் படிக்கும்போது, எங்க ஸ்கூல்ல எப்படின்னா, சண்டேயும் கிளாஸ் உண்டு சரியா? 10த் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் டைம்ல மட்டும். ஆ எனக்கும் இருந்திருக்கு. அப்ப என்ன அப்டின்னா, அந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல வந்து நெறைய கேர்ல்ஸ்லாம் நின்னுட்டுருப்போம். டைம்ல வந்து பிஇஓ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கான். சரியா? ஃபோன் பண்ணி உங்க முன்னாடி. ஆ எல்லா கேர்ல்ஸ்க்கும் முன்னாடி அந்த கேர்ல்ஸ் கூட்டத்துல அவன் நின்னுட்டு இருந்தான். ஓகே, ஓகே. ம். அப்போ என்னன்னா, ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுட்டான். அப்போ அவர் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டாரு. நீங்க எந்த ஸ்கூலு? எதுக்காக பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு. இவனும் சொல்லிட்டான். நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம் இப்போ. அதனால சண்டே கூட எங்களுக்கு கிளாஸ் வைக்கிறாங்க. எங்கள ரொம்ப டிப்ரஷன் ஏற்படுத்துறாங்க அப்படின்லாம் ஒரு மாரி சீன் போட்டான். ஓகே. அவரு பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு, கடைசில சொல்றாரு, "எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுங்க. அதுக்காக தானே எல்லாம் பண்றாங்க." அவனுக்கு ஒரு மாரி பல. எங்க பீரியட்ல இருந்த சிஇஓ பெட்டர் இல்லையா? ஆமா. பிடி பீரியட் இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோனே பிடி பீரியட் குடுத்துருங்கன்ட்டாரு. அதான் ஆமா கரெக்ட். ஆக்சுவலி ஸ்கூல் லைஃப்ன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி மெமரீஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணும்போது ஒரு மாரி சிரிப்பா இருக்கு. ஐயோ! சிரிப்பு வருது. கரெக்ட். அந்த நேரம் என்னடா இவ்ளோ இவ்ளோ வெள்ளந்தியா இருந்திருக்கோமே அப்படின்னு. ஓகே நம்ம இப்ப வந்துட்டு 2ம் மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கோம். நல்லது, கெட்டது 2 பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே பேசியிருக்கோம். பட் இப்ப நம்ம வந்து இது அது என்னது நான் சொன்னேன்ல, புல்லிங்ன்ற அந்த கான்செப்ட் இருக்குல்ல. ம். அது ஆமா. வந்து நெறைய விதத்துல வந்திருக்கு. உங்க ஸ்கூல்ல நீங்க அத பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் படிச்ச ஸ்கூலு என் ஊருக்குள்ளேயே இருந்த ஸ்கூல் சரிங்களா? அங்க எல்லாருமே நான் ஒரே இடத்த சேர்ந்தவங்க. இவங்க மத்தவங்க மாரி சொல்லணும்னா, எல்லாரும் ஒரே ஆளுங்க. எல்லாம் ஒரே ஆளுங்க. சரிங்களா? ஓகே. ஆ அப்ப வந்துட்டு அவங்களுக்குள்ள வெளியூர்ல இருந்து யாராவது வரும்போது, என்னதான் அவன்ட்ட பேசினாலும், பழகுனாலும், அவன் வேற, நம்ம வேற அப்படிங்கிற தாட்லாம் அவங்களுக்குள்ள நெறைய இருந்திருக்கு. நான் ஐ திங்க் நான் 6த் படிக்கும்போதுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு பையன் வெளியூர்ல இருந்து வந்தான். அவன் வந்து டோட்டலா வேற. என்ன பண்ட்டாங்கன்னா, அந்த பையன அவன் அந்த ஹோம்ல வந்து இருந்தான். நான் சொன்னேன்ல ஒரு ஹோம் இருந்துச்சு. இந்த பிள்ளைங்கள படிக்க வச்சாங்கன்னு. அந்த ஹோம்ல வந்து இருந்தான். அப்ப இவங்கலாம் சேர்ந்து அவன புல்லி பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் அந்த வார்த்தைய சொல்லி அவன திட்டுவானுங்க. "உனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல" அப்படின்னு சொல்றது. அப்புறம் அவனோட அந்த கேஸ்ட் நேம சொல்லி திட்டுறது. இவ்ளோ மோசமா பேசுவாங்களா? அஃப்கோர்ஸ் எப்போன்னு நெனைக்கிறீங்க? 6த் 6த் தான் படிச்சுட்டு இருந்தோம் நாங்க அப்போ. ஓகே, ஓகே. ஆ அவன இந்த மாரிலாம் நல்லா புல்லி பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நல்ல சண்டை ஆயிருச்சு. அந்த எங்க கிளாஸ்ல உள்ள ஒரு பையன் அந்த பையன சொல்லிட்டான். அந்த பையன் கோவத்துல காம்பஸ் எடுத்து இவன் கையில குத்திட்டான். பிரச்சனை பெருசாயிருச்சு. அதாவது அவன முன்னாடி அவங்க இந்த வார்த்தை சொன்னப்பவே டீச்சர்ஸ் அத கண்டிச்சிருந்தா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் இவ்ளோ தூரத்துக்கு போயிருக்காது. அப்போதைக்கு அத யாரும் கண்டுக்கல. இவன் காம்பஸ் எடுத்து குத்திட்டானா, இஷ்யூ பெருசாயிருச்சு. அந்த பையன் இந்த பையனோட அந்த என் கிளாஸ் பையனோட பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த பையனோட அம்மா அந்த இடத்துல என்ன பேசியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க பையனுக்கு ஃபேவரா தான் பேசியிருப்பாங்க. ஃபேவரா பேசினது கூட பரவாயில்லங்க. அந்த வார்த்தை இருக்குல்ல, சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? "அதுக்கு என் பையன நீ அடிப்பியா?" அப்படின்ட்டாங்க. சோ இதுலருந்து என்ன புரியுதுன்னா, அவங்க வர்ற இடம், அவங்கள சுத்தி இருக்கிற மனுஷங்க, எல்லாரும் தான் அந்த பிள்ளை ஸ்கூல்லயே அந்த மாரி வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு காரணம். இல்லையா? இப்ப அவங்க அம்மா பேசினதிலேயே தெரியுது. கண்டிப்பா அவன இந்த விஷயத்துக்காக அவங்க கண்டிக்க போறதில்லன்னு. இந்த இந்த மாரி ஒரு சொசைட்டில இருந்து வந்ததுனால, மத்தவங்கள புல்லி பண்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மீன்ஸ் இவங்க எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள்ஸ் இவங்க தான். யாராவது ஒருத்தன் அப்படி வெளியூர்ல இருந்து வருவான். அவன அந்த மாரிலாம் நடத்துனாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு அந்த மாரிலாம் அழுதுட்டு ஸ்கூல விட்டுலாம் போயிருக்கு. இவங்க அப்படி சொல்லிட்டே இருந்ததுனால, படிப்ப பாதியிலே விட்டுட்டு போயிருச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து தப்பு யார் மேல ரொம்ப தப்பு அப்படின்னா டீச்சர்ஸ் மேல தான். ஏன்னா அவங்க அம்மா, அப்பா வந்து அந்த பையனோட அம்மா, அப்பா வந்து இல்லிட்ரேட்டா இருப்பாங்க. இல்லைன்னா அந்த அந்த ஊர்லயே இருந்து அந்த அந்த கல்ச்சர்லயே ஊறி போனவங்களா இருப்பாங்க. சோ அவங்கள மாத்துறதுங்கிறது ஆமா. டீச்சர்ஸ் கேட்டுருக்கணும். ரொம்ப கஷ்டம். இந்த பையன் முதல்ல அந்த வார்த்தைய அவங்க ஸ்கூல்ல பயன்படுத்தும் போதே அவங்க கண்டிச்சிருக்கணும். அந்த மாரி வார்த்தைய பயன்படுத்தாம பார்த்துருக்கணும். அந்த இடத்துல அவங்க தவற விட்டுட்டாங்கல்ல. சோ இதுல
ஃபுல் தப்புமே டீச்சர்ஸ் மேல தான். எங்க டீச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதே! அவங்க அதுக்கும் மேலயே. எங்க ஸ்கூல் இப்போ ஆமா. சீரியஸா. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கன்னியாகுமரிங்கிறதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு பீச் ஏரியாஸ் பத்தி தெரியும். அங்க இருக்க ஸ்கூல்ஸ்ல ஸ்டாஃப்லாம் எப்படி எடுப்பாங்கன்றதும் உங்களுக்கு தெரியுமா? ஆ ஓகே. ரொம்ப தெரியல. நான் வந்து ஆமா. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஆ. சர்ச்சுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும். அது ஓகே, ஓகே. நானே சொல்லிர்றேன். ஆ அது மூலமா தான் எடுப்பாங்க. சோ அங்க வேல பார்த்தவங்க எல்லாருமே நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரே ஊர சேர்ந்தவங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல வெளியூர்ல இருந்து ஒரு டீச்சர் வர்றாங்க. நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணாம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம் அந்த டீச்சர. வர்றாங்க. வந்தப்போ இந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாசல்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக வரக்கூடாதுன்னா? எங்கள்ல இல்லாத ஒருத்தி இந்த ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது. பட் அந்த டீச்சர் பேக் அடிக்கவே இல்லையே! எனக்கு இங்க தான் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. நான் அப்படி கவர்மெண்ட்டே மாத்துனாலும் நான் போமாட்டேன். நான் இங்க தான் வேல பார்ப்பேன். நின்னு அந்த ஸ்கூல்ல வேல பார்த்தாங்க. ஈவன் அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சர்ஸ விட அவங்க ரொம்ப டேலண்ட்டும் கூட. கடைசில அவங்க ரிட்டயர்ட் ஆயி போம்போது அந்த ஃபங்ஷன்ல இந்த டீச்சர்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க. சொன்னாங்க. நாங்க இந்த மாரிலாம் பண்ணோம். பட் அவங்க அது எதையும் அதுக்கெல்லாம் பயந்து போகாம, நான் இங்க தான் வேல பார்த்தே தீருவேன்னு இருந்து, நாங்க கூட அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்கன்னு. அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்டாங்க மேடையில. ஸோ டீச்சர்ஸே இந்த மாரி இருக்கும்போது, அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? இந்த மாரி வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம்லாம் எந்த ஸ்கூல்லயாவது நடந்திருக்குமா சொல்லுங்க? ம். இந்த மாரி விஷயங்களும் நம்ம தமிழ்நாடு அப்டின்னாலே நம்ம நெறைய இந்த இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுதுல்ல இன்னும். ஆமா. அவ வந்து இப்படி அவங்க இங்க வரக்கூடாது. நமக்கு கீழ, மேலங்கிறதெல்லாம் ஸ்கூல்லயே சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த இந்த காஸ்ட் இஷ்யூலாம் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஐ மீன் தமிழ்நாட்டுல நெறைய இடங்கள்ல. ஈவன் அது ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி அந்த மாரி. ஆ. இப்ப வந்து எங்க ஸ்கூல்ல 10த் வர தான் இருக்கு சரிங்களா? நாங்க 11த், 12த் படிக்கணும்னா நாங்க வெளியூர் தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படி போம்போது இவங்க எந்த சாரி அந்த வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, எந்த இடத்துல இருந்து வந்தவங்கிறதுக்காக ஒருத்தன டோட்டலா கார்னர் பண்ணாங்களோ, மொத்தமா அந்த மக்கள் வாழ்ற இடத்துல போய் தான் நாங்க படிச்சாகணும். அப்படி படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு போறோமா, அங்கேயும் ஒரு கேங் சேர்ந்துக்கிட்டாங்க. இங்க இருந்து வந்தவங்களே. ஒரு கேங் சேர்ந்துக்கிட்டு, அப்பவும் அந்த பிள்ளைங்கள கிண்டல் பண்றது. ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுப்பாங்க. இவங்க இப்படிதான் டிரெஸ் பண்ணுவாங்க. இவங்க இப்படின்னு அவங்கள பத்தி இவங்க ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுக்கிட்டு, அத சொல்லி சொல்லி அவங்கள கிண்டல் பண்றது. எவ்ளோ புல்லி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே வந்த பழக்கம். எங்க போனாலும் அவங்களுக்கு மாறல. கரெக்ட் தான். இந்த மாரி மனுஷங்களும் ம். கூட எப்படி பழகுறதுங்கிறது நம்ம தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மோசமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு நீங்க ஸ்கூல்லயே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருப்போம்ல, ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ல? ப்ரவுடா ஃபீல் பண்ணது, நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த காம்படிஷன்ஸ்ல பிரைஸ் வாங்கும்போது, மோஸ்ட்லி எலக்யூஷன் ஆ, காம்படிஷன்னா ஆ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருவேன். ஆ 10த் படிக்கும்போது பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்க. அப்போ என்னோட சோசியல் சயன்ஸ் இது எடுக்கிறவங்க சிஸ்டர் தான் எடுப்பாங்க. இந்த கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க. அவங்க எங்க அம்மாட்ட சொன்னாங்க. ம், ம், நெறைய பேர் கூட்டமா நெறைய பேர் இருந்தாங்க. பட் எல்லார் முன்னாடி அவங்க எங்க அம்மாட்ட சொன்னாங்க, "ரொம்ப டேலண்டான பொண்ணு. ம். கொஞ்சம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மெரிட்ல மார்க் வாங்குற அளவுக்கு அவளுக்கு இது இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ண மொமெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் கடைசியா நல்லா படிச்சதும் 10த்ல தான். அதுக்கப்புறம் இல்லாமலே போயிருச்சு. அதுதான் நான் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ண விஷயம். எங்க அம்மாவுக்கும் அது ஹேப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சும் இருக்குதா? எனக்கு இருக்கு. என்னன்னா, ஆ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம பேச பிடிக்கும் சரியா? நான் வந்து பேச பிடிக்கும். ஆனா எனக்கு பேச வருங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலா. நான் வந்து 5வது படிக்கும்போது நம்ம மிஸ்லாம் சும்மா எழுப்பி வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்கல்ல. பேராகிராஃப் ரீட் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா, ஆமா. ஆ அந்த மாதிரி நான் ரீட் பண்ணும்போது ஒரு ரொம்ப ஒருத்தங்க வந்து ஒரு மிஸ் தான். அவங்க பேரு கூட இப்ப எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து என்னைய மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நேம் சொல்லி எல்லார்கிட்டயும் கிளாப்லாம் பண்ணாங்க. நல்லா வாசிக்கிறாள்ல இந்த பொண்ணு அந்த மாதிரி. சோ அது வந்து எனக்கு இன்னும் நல்ல மெமரீஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் 10த் படிக்கும்போது சரியா, இது ஒரு சிறப்பான சம்பவம் ஆக்சுவலா. என்னன்னா 10த் படிக்கும்போது மொத்தம் எங்களுக்கு 4 கிளாஸ் உண்டு. நாங்க நாங்க வந்து மொத்தம் 106 பேர் உண்டு சரியா? 10த்ல. ஓகே, அந்த 106 பேர் வந்து 4 கிளாஸா பிரிச்சு வச்சிருந்தாங்க. 2 பாய்ஸ் கிளாஸ் அது தனியா, 2 கேர்ல்ஸ் கிளாஸ் ஓகேவா? ஓகே. அப்போ எங்க கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்கள விட இன்னொரு கிளாஸ்ல வந்து 2 பொண்ணுங்க நல்லா படிப்பாங்க ஓகேவா?
அப்ப எங்க ஹெச்எம்ல இருந்து ஏஹெச்எம் வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த எப்படியும் நம்ம ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க்ல அந்த கிளாஸ் தான் வரும். ஓகேவா? இந்த கிளாஸுக்கு வேணா ஒரு தேர்டோ, ஃபோர்த்தோ தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாங்க சரியா? ஓகே. அப்ப எங்க சோசியல் கிளாஸ் இருப்பாங்கல்ல, சோசியல் மிஸ் வந்து எங்கள ரொம்ப மட்டம் தட்டிட்டாங்க. என்னன்னா, ஏய் ஒரு மாரி இப்போ ஏதாச்சும் நோட்லாம் அடிக்கடி கைடுலாம் அடிக்கடி வாங்குவாங்க சரியா? எங்க ஸ்கூல்ல இருந்து சும்மா ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுப்பாங்க. அப்படி குடுக்குறது கூட ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்க்கு தான் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் எங்க கிளாஸ்க்கு குடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாரி இருந்துச்சு. ஓ! அப்போ எங்க சோசியல் மிஸ் தான் சொல்லுவாங்க. நாங்க வந்து கம்ப்ளைண்ட் மாரியே சொன்னோம். "ஏன் எல்லாம் அந்த கிளாஸ்க்கு குடுக்குறீங்க? எங்க கிளாஸ்க்கு தானே ஃபர்ஸ்ட் குடுக்கணும். ஏன்னா நாங்க தான் பி செக்ஷன். அவங்க சி தான். எங்க கிளாஸ்க்கு போயிட்டு தானே அவங்களுக்கு போணும். ஏன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடுக்குறீங்கன்னு" சண்டை போடப்போ அவங்க சொன்னாங்க, "எப்படியும் அங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வரப்போகுது. இங்க ஏன் வரப்போகுது?" அப்படிங்கிற மாரி மூஞ்சில அடிச்ச மாரி பேசிட்டாங்க சரியா? அப்போ வந்து ஓ! ஒரு மாதிரி என்ன சொல்றது? ஒரு ஒரு சும்மா ஒரு என்ன ஆக்சுவலி இதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு தெரியல. நான் சொன்னேன், "பாருங்க நீங்க இப்படியே சொல்லிட்டீங்க. சோசியலுக்கு சென்டமும் அதிகமா நம்ம கிளாஸ் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க் 2மே சேர்த்து நம்ம கிளாஸ் தான் வரப்போகுது" அப்படின்னு சரியா? அது ஏதோ சும்மா அடிச்சு விட்டேன் சரியா? ஆனா உன்னோட டைரியில குறிச்சு வச்சுக்கோ. ஆனா குறிச்சு வச்சுக்கோ உன் டைரியில. அதேதான். ஓகே. ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்டின்னா, ஆ சென்டமும் எங்க கிளாஸ் தான் அதிகமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட், செகண்டும் எங்க கிளாஸ் தான் அதிகமா வந்துச்சு. ஸோ அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா எங்க ஏஹெச்எம், எங்க சோசியல் மிஸ் எங்கள அசிங்கப்படுத்தினவங்க பார்வையெல்லாம் ஒரு மாதிரி என்ன பெருமையா பார்க்குற மாரி இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ப்ரவுடஸ்டான ஃபீல் தான். சரியா? நான் அவங்கட்ட நான் 11த், 12த் படிக்கும்போது அவங்க அதே ஸ்கூல்ல தான் வேல பார்த்தாங்க. அடிக்கடி சொல்லி காமிச்சேன். "பாத்தீங்களா அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நான் சொன்னதும் நடந்துச்சு. நீங்க சொன்னதும் நடக்கவே இல்ல பாத்தீங்களா?" அப்படிங்கிற மாதிரி. சொன்னத செஞ்சுட்டு அது ஒரு சந்தோஷம் தான். ஆனா அசிங்கப்பட்டோம்னா டீச்சர்ஸ் முன்னாடி தலை நிமிர முடியாது. அதுக்கப்புறம் தான் 12த்லயும் அதே மாரி தான். அதே மாரி தான் இன்சிடென்ட் நடந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப நினைக்கும்போது, சரி அவ்வளவுதான். 10த் மார்க்லாம் இப்ப எதுக்கு? அப்படிங்கிற மாரி தோணுது. அந்த டைம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் டைம் நடந்த ஒரு குட்டி குட்டி ஓகே. இப்ப நம்ம கடைசியா பேசாம விட்ட ஒரு விஷயம் என்னது? பேசாம விட்ட ஒரு விஷயம், ஸ்கூல் டேஸ்ல டீச்சர்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகுற ஒரு விஷயம், கிளாஸ்ல யாராவது 2 பேருக்குள்ள லவ் இருக்கும். உண்மையிலே அது ஒரு இன்ட்ரஸ்டான விஷயம். ஜாலியா இருக்கும் அத பத்தி பேசினாலே. ஆமா. நான் வந்து இடையில டியூஷன் டியூஷன் கான்செப்ட்க்கு வந்தேன்ல. டியூஷன் கான்செப்ட்க்கு வரும்போதே இத வந்து பேசணும்னு நெனச்சேன். ஆனா அது அப்படியே மாறி போயிருச்சு. ஓகே, ஓகே. உங்க கிளாஸ்ல சொல்லுங்க ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கான லவ் ஸ்டோரி வந்திருக்கா? ஆக்சுவலி நான் தான் சொன்னேன் எங்க ஸ்கூல்ல வந்து நீ ஆ கேர்ல்ஸ் தனி பில்டிங், பாய்ஸ் தனி பில்டிங். ஸோ அந்த மாரிலாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் வாய்ப்பே இல்லாத இடத்துல அந்த வாய்ப்ப ஏற்படுத்தி போண்டா அப்படிங்கிற மாரி தானே இருப்போம். அந்த வயசுல. கரெக்ட் தான். என்னோடது ஸ்கோஎட்ல ஸோ அந்த மாரி கிளாஸுக்குள்ளே ஆ. நடக்கும். அது என்ன சொல்றதுங்க? அது பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கும். இப்ப தான் அந்த கிரிஞ்சுங்கிற வார்த்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த டைம் அவங்க ம். பண்ணதெல்லாம் இப்ப யோசிச்சா உலக மகா கிரிஞ்ச் அதெல்லாம். ஆமா. ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வர்றது என்ன? ஸ்கூலுக்கு வர்ற வழியில நின்னு பேசுறது என்ன? இவங்க இவங்க காதல் ஸ்கூல தாண்டி ஒரு இடத்துல தொடரும் பாருங்க. சர்ச்சு. அப்பல்லாம் ஸ்கூல்ல அடிப்பாங்க. சர்ச்சுக்கு போலன்னா டெய்லி கேட்டிசம் பீரியட்ல கேட்டு அடி விழும். ஏன் சர்ச்சுக்கு போலன்னு. அந்த சர்ச்சிலே ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்து காலையில அங்க இங்க நின்னுட்டு, ஃபாதர பார்ப்பாங்களோ இல்லையோ, அவங்களே அவங்கள பார்த்து பூஜை பண்ணிக்குவாங்க. சிரிக்கலாம். நல்லா சிரிக்கலாம். ஏன்னா நான் படிச்சது ஒரு கான்வென்ட். ஆமா. டெய்லி பிரேயர் இருக்கும். சர்ச்சுக்கு போலன்னா அடி கிடைக்கும். கேட்டிசம் கிளாஸ்க்கு போலனாலும் அடிப்பாங்க. எல்லாத்துக்கும் அடிதான். ஆக்சுவலி நீங்க உங்க அந்த டியூஷன்ல உங்களோட லவ் ஸ்டோரில டியூஷன் லவ் ஸ்டோரிய சொல்லுங்க. அது பயங்கர லவ் ஸ்டோரிலாம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, எனக்கு ஒரு ஆக்சுவலி டியூஷன்ல ஒருத்தங்க மேல கிரஷ் வந்துச்சு சரியா? அப்புறம் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். "இங்க பாத்தியா? அங்க பாத்தியா?" அப்படின்னு சரியா? அவளும் சொல்லிட்டு இருந்தா. அது ஆக்சுவலி என்னன்னா, இது ஒரு ஒரே பையன் மேல 2 பேருக்கும் கிரஷ். இந்த மானங்கெட்ட கிரஷ்ஷா இருக்குன்னு நினைப்பீங்க. நார்மல். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் சொல்லிட்டு இருந்தோம். "ஏய் நல்லா இருக்கான்ல. ஓகே. ஒரு மாரி ஹம்பிளா, பொலைட்டா, ஒரு மாரி நல்லா இருக்கான்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் சரியா? காலப்போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. இது எவ்வளோ நாள் தான் ஒருத்தரே சொல்லிட்டு இருக்குது. போப்பா அந்த பக்கம். அப்படின்னு நான் விட்டுட்டேன் சரியா?
அவ விட மாட்டா. அவ விடாம தொங்கிக்கிட்டே இருந்தா. திடீர்னு பார்த்தா ப்ரப்போசல் நடந்துருச்சு. கமிட் ஆயிட்டாங்க. கமிட் ஆயிட்டாங்க. என்னடா இது? என்னடா நட்பு? ஆ ஆங்க. அப்புறம் அந்த அந்த 11த் படிக்கும்போது ஆரம்பிச்சது. இப்பவும் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. பரவாயில்லையே! அதுவே பெரிய ஆச்சரியம் தானே! அவ ஃபர்ஸ்ட் ஆமா. அவ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 2 பேரும் சைட்ல தான் ஆரம்பிச்சோம். அதுவும் ஃபர்ஸ்ட் நான் தான் ஆரம்பிச்சேன் சரியா? அவ இப்போ தேங்க் பண்ணுவா. "உன்னால தான் அது உன்னால தான் நாங்க சேர்ந்துருக்கோம்" அப்படின்னு. நன்றி சொல்ல சொல்லுங்க. ஒரு காதல சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுல அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு இந்த கிரஷ் வந்து நமக்கு வருஷம் வருஷம் வரும்ல. ஆக்சுவலி இப்ப நான் சொன்னது 11த்ல வந்தது சரியா? 11த்ல வந்துச்சு. 2 பேருக்கும் சேர்ந்து வந்துச்சு. அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு அது பிக்கப் ஆயிருச்சு. 10த் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அ டியூஷன் போகும்போது தான். நான் சொன்னேன்ல மார்னிங் 5:30க்கே டியூஷன் போவேன் நான்லாம். டியூஷன் போகும்போது ஒரு மாரி ஒரு பையன புடிச்சிருந்துச்சு சரியா? அப்புறம் வந்து நான் நெனச்சேன். ஆனா அவனுக்கு என்ன யாருன்னே தெரியாது. "கொலைதலை ராகமா?" ஆமா. டார்லிங் படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். அப்ப நீங்க நிக்கி கல்ராணியா? அவரு ஜிவி பிரகாஷா? அப்படியே எனக்கு நானே சொல்லிக்கிறது. ஆனா அவ்வளவு சீன்லாம் இல்ல. சும்மா அப்படி இப்படி சுத்தி சுத்திட்டு தான். ஓகே, ஓகே. அப்போ என்னாச்சு, சரி நான் 10த்ல வந்து நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சரியா? அப்போ வந்து ம். 10த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த உடனே எனக்கு என்ன முதல் ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ அவனும் அதே ஸ்கூல் தான். அதே ஆ பேட்ச் தான். அப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறேன். ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து எத்தன மார்க்? யாருக்கு வந்திருக்கு? அப்படிலாம் நம்ம தேடுவோம்ல. ஆமா, ஆமா. கண்டிப்பா. நமக்கு வருதோ இல்லையோ, யாருக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆ அப்ப நான் யோசிச்சேன். இப்போ இந்த நேரம் அவனும் தேடிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கும். அப்ப 11த்ல நம்ம போறோம். 11த்ல அவனும் வரப்போறான். அது இதுவரைக்கும் நமக்கு அவனுக்கு வந்து நம்மள தெரியாம இருந்திருக்கு. ஆனா இனி அவனுக்கு நம்மள தெரியும்ல. அப்படிலாம் ஒரு மாரி கனவு கோட்டை கட்டிட்டு போனேன் சரியா 11த்ல. ஓகே. பார்த்தா அவன் ஸ்கூல் மாறிட்டான். லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். ஒரு மாதிரி குட்டி குட்டியா நான்லாம் டார்லிங் படம் நிக்கிக்கல் ராணி மாரிலாம் வச்சிருந்தேன் நான் கனவு. கனவு மாதிரி ஒரு மாதிரி இமேஜின் அதுக்கப்புறம் சரி போயிருச்சு. பட் அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கல அந்த மூஞ்ச நான். இப்ப நீங்க 10த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா? ஆமா. எப்பவுமே நான் தான். சூப்பர்ங்க, சூப்பர். ஒரு இன்டெலிஜென்ட் கூட பேசிட்டு இருக்கேன். ச்சே! ச்சே! ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் இன்டெலிஜென்ட்டா. அஃப்கோர்ஸ். அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி விக்டரி சொன்ன மாரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அதெல்லாம். அப்போ வந்து பெருசா தெரிஞ்சுச்சு. இப்போ அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓ! சரிதான். சோ இதுதான் என்னோட கிரஷ். உங்க கிரஷ் ஸ்டோரி என்ன? எனக்கு லவ்லாம் வந்து கிடையாது. சும்மா கிரஷ் அப்பப்போ அந்த மாரி அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி? வந்திருக்கு. வராம இருந்தா தான் ஆச்சரியம். கரெக்ட். ஆச்சரியம். வந்தா ஆச்சரியம் வரல. வந்திருக்கு, வந்திருக்கு. சொல்லுங்க. ஆனா நான் அதான் சொன்னேன்ல என் கிளாஸ் பசங்களோட கேரக்டர் பத்தி. ஓ! அப்படி. சோ வந்தது வந்த வழியா போயிருச்சு. என்னன்னா, அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. 7த் படிக்கும்போது தான் எனக்கு அந்த பையன புடிக்க ஆரம்பிச்சுச்சு. நான் எப்படி அவன பார்த்தனோ, அதே மாரி அவனும் என்ன பார்த்துருக்கான். ஒரு நாள் என்ன ஈவினிங் வந்து கிளாஸ்லாம் எங்களயே தான் உங்க ஸ்கூல்ல எப்படி? நீங்க தான் கிளீன் பண்ணுவீங்களா டெய்லி? இல்ல, இல்ல, இல்ல. தனியா ஆள் இருக்காங்க. ஸ்கூல்லலாம் அந்தந்த கிளாஸ டெய்லி ஒரு பெஞ்ச் நின்னு கிளீன் பண்ணிட்டு தான் போணும் ஈவினிங் கிளாஸ் ரூம. ஓகே, ஓகே. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் வந்து என்கிட்ட ஒரு பேப்பர குடுத்தான். அது வந்து சிங்கம் படம் ரிலீஸ் ஆன டைம். சிங்கம் 1. காதல் வந்தாலே காலு 2ம் தன்னாலே பாட்டு இருக்குல்ல. அது ஆ. அத ஒரு பேப்பர்ல எழுதி, அதுல ஆசை வந்தாலே ஐ லவ் யூ சொன்னா, அந்த ஐ லவ் யூங்கிற வேர்ட மட்டும் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்து குடுத்தான். ஆ. லவ்வு அப்படிலாம் இல்ல. பட் எனக்கு அவன புடிச்சிருந்துச்சு. நீங்க சொன்ன மாரி தான். ம். பாக்குறது. இந்த நான் நான் சொன்னேன்ல, இந்த சேம் கலர்ல ட்ரெஸ் போடுவாங்க. சர்ச்சுல போய் பாக்குறது. அப்படிலாம் இருந்தது கிடையாது. ஸ்கூல்ல பாப்பேன். அவன பார்த்தா எனக்கு பிடிக்கும். அவனும் என்ன பாப்பான். அப்புறம் 8த் வந்து 9த் வந்தப்போலாம், அப்படி என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வச்சு அவங்க என்ன புல்லி பண்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. 8த்லலாம் பசங்க, பொண்ணுங்கலாம் சேர்ந்து ஒரு டீமா இருப்போம். அப்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு. என்ட்ட நல்லா தான் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்றது? அவனுங்க வந்து ஏதாவது டவுட்னா என்ட்ட தான் கேட்பாங்க. சேர்ந்து உட்கார்ந்து படிப்போம். சாப்பிட கூட செஞ்சிருக்கோம். அப்போ. அதான் 9த், 10த் தான் என்ன கேட்டா எனக்கு ரொம்ப மோசமான ஸ்கூல் டேஸ். 9த்தும், 10த்தும். என்னோட என்னோட லைஃப்ல எனக்கு கோல்டன் மெமரீஸ்னா 9த்தும் 10த்தும் சொல்லுவேன்.
எல்லாருக்கும் அப்படிதான். ஆப்போசிட்டா இருக்கும். எனக்கு நேர் ஆப்போசிட். 8த்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு வாட்டி நல்ல மெமரியா ஒண்ணு இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. 7த்ல எம்ஜிஆர் வச்சு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ வந்த சிஇஓ கொஸ்டின் கேட்டாரு. நீங்கலாம் இந்த ஏரியால இருக்கீங்க. உங்க நீங்க பாக்குற வேலை ரிலேட்டடா எம்ஜிஆர் வந்து படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. கிளாஸ்ல யாருக்குமே தெரியல. நான் மட்டும் தான் அதுக்கு பதில் சொன்னேன். சிஇஓ என்ன ரொம்ப பாராட்டுனாரு. எம் அவரு கிளாப் பண்ணியிருப்பாரு. ஆ. ஆமா. என் டீம்ல இருந்த அந்த பசங்க, குரூப்ல இருந்த பசங்களும், "அப்பாடா நீ இருந்தனால நம்ம குரூப் தப்பிச்சுச்சு" அப்படின்னு. இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு விதத்துல எங்க நைனா தான் காரணம். ஏன்னா எங்க வீட்ல 24 ஹவர்ஸ் எம்ஜிஆர் படம் தான் ஓடும். டிவி ஆஃப் ஆனா எங்க அப்பா ரேடியோ போட்டுருவாரு. எல்லா புகழும் அப்பாவுக்கே. கிரெடிட்ஸ் குடுத்துடலாம். 9த், 10த்ங்கிறது நம்ம ஸ்கூல் லைஃபோட கடைசி நாட்கள்ல. முக்கியமா 10த். அந்த டைம்ல ஆ. நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் லைஃப் லாங் மெமரியா இருக்கும். சோ அந்த டைம்ல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. டெய்லி அழுதுருக்கேன். நைட் ஸ்டடி வைப்பாங்க எங்க ஸ்கூல்ல 9:30 வர 10:00 வரலாம் வச்சிருக்காங்க. அப்பல்லாம் கூட அந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஒரு நாள் நான்லாம் வீட்ல போய் நம்ம இன்னைக்கு நம்ம நம்ம ச பெ லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகணும். இவங்கலாம் போலீஸ்ல போயிறணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு நைட் அவ்ளோ மோசமா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு தான் அவங்க எல்லாரும் கூட நெனச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நான் லேட்டா போனேன். போனோனே ஒரு ஒரு பொண்ணு, அவ தான் முக்கியமா என்ன அப்படி பண்றது. சின்ன வயசுல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு. அவ வந்துட்டு வரமாட்டோம்னு நெனச்சேன். வரமாட்டேன்னு நெனச்சோம். வந்திருக்க அப்படிலாம் சொன்னா. இந்த மாரி மனிதர்கள் மத்தியில வாழ்ந்ததால ஸ்கூல்ல நல்ல மெமரிஸ் இல்லங்க. ஸ்கூல் லைஃப்ல நீங்க என்ஜாய் பண்ணாத காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணிருக்கீங்கல்ல? வேற லெவல்ல. 4 வருஷமா கூட 4 வருஷம் படிக்க சொல்லியிருந்தாலும் நான் படிச்சிருப்பேங்க. ஓகே, ஓகே. எங்க மிஸ் பண்ண ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். நான் உங்க காலேஜ் எபிசோட் கேட்டேங்க. நீங்க எப்படி வாங்குனீங்கன்னு. அது நான் ஃபுல்லா புலம்பிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். நான் வந்து ஸ்கூல்ல வந்து அனுபவிச்சது பாதி கூட காலேஜ்ல அனுபவிக்கல. நான் வந்து கொரோனா பேட்ச் சரியா? 4 வருஷத்துல 2 வருஷம் காலேஜ், 2 வருஷம் வீட்ல. மிஸ் பண்ணிட்டீங்கங்க. ஃபைனல் இயர்லாம் அடிபொலியா இருந்திருக்கும் எப்படி இருந்தாலும். கரெக்ட். நானும் அப்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன் இல்லையா காலேஜ. ஆமா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்கிற மாரி எனக்கு அது நடந்திருக்கு. ம். நம்ம பேச ஆரம்பிச்சு 1 ஹவர் தாண்டிருச்சுல்ல? ஐ திங்க் 1 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஆமா. ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப ஆயிடுச்சு. ஓகே. முடியுமா? ஓகே. முடிச்சிருவோம். இனி ஏதாச்சும் கவர் பண்றதுக்கு? கவர் பண்றதுக்கு ஒருவேளை இத கேட்கிறவங்க, உங்க வீட்ல ஸ்கூல் போற பிள்ளைங்க இருந்தா சொல்லிக் குடுங்க. யாரையும் எந்த காரணத்துக்காகவும் புல்லி பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸும் கிடையாது. அப்படின்னு சொல்லிக் குடுங்க. அவ்வளோதான். பேரண்ட்ஸ் வந்து எல்லா கேர்ள் சில்ட்ரன் கிட்டயும் குட் டச், பேட் டச் அது மட்டும் கிடையாது. அந்த மாரி ஏதாச்சும் குற்றம் நடந்துச்சுன்னா, அது வீட்ல வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாரி தைரியமும் குடுக்கணும் இல்லையா? சொல்லிக் குடுங்க. சின்னதா ஏதாவது உங்க குழந்தைகிட்ட டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலும் கேளுங்க. என் வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு அந்த மாரி பண்ணி இறந்து போயிடுச்சு. ஸ்கூல்ல ஏதோ இஷ்யூன்னு. ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க, கேளுங்க. அவங்க அவங்க ஸ்கூல் லைஃப் அழகாக்குறதுல பேரண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அவ்வளோதான். முடிச்சிடலாமா? சின்ன வயசுலயே வந்து இந்த ஹைட்டு, வெயிட்டு, கலரு, ஸ்கின் டோன் இது எதுக்கு ஆக்சுவலி இதெல்லாமே வந்து காட் குடுக்குறது வேற. அது மெயின்டெயின் பண்ணாலே போதும்ல. சோ அத வச்சு ஒருத்தங்கள வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கிறது. சின்ன வயசுலயே அவங்க ஒர்த் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ மனசுக்குள்ள திணிக்கிறது. இதெல்லாம் வேண்டாம்ல. ஆக்சுவலி இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சோ இத வந்து இந்த மாரி பண்றாங்க. இத எப்படி நம்ம மேபி உங்க குழந்தைக்கு அந்த மாரி ஏதாச்சும் இருக்குன்னா, அதுலருந்து எப்படி ஓவர் கம் பண்றது? இல்ல இதெல்லாம் எப்படி கண்டுக்காம இருக்கிறதுன்னு சொல்லிக் குடுங்க. இது ஓகே தானே. ஏன்னா அப்படி பண்றவன்ட்ட நம்ம போய் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு அது ஒரு அற்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நேரம் அவங்கள அழ வைக்கிறது. அவன் சொல்றத கேட்டு 4 பேர் சிரிக்கிறாங்கன்றப்போ, அவனுக்கு மனசுக்குள்ள நான் பெரிய இதுன்னு நெனப்பு வந்துரும். சோ உங்க குழந்தை அந்த மாரி ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுதுன்னா, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அத எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இல்ல எப்படி அத கண்டுக்காம இருக்கிறது? அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. நீங்க முதல்ல உங்க குழந்தைய முழுசா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அவங்கள நீ அழகுதான், நீ ஒர்த் தாங்கிறத நீங்க சொல்லுங்க. நீங்களா சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலும் அதுவும் அவங்கள ரொம்ப பாதிச்சுரும்.
சோ பேரண்ட்ஸ்க்கு தான் நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்ன கேட்டா. ஆமா. நாங்க 2 பேரும் எங்களுடைய ஸ்கூல் மெமரீஸ ஷேர் பண்ணோம். நாங்க ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஸ்கூல் மெமரீஸும் உங்களுக்கு கண் முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். அந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஃபீட்பேக்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க Spotifyல மட்டும் இல்ல, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இப்ப அவைலபிளா இருக்கோம். YouTube உட்பட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும். அண்ட் ஆல்சோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எங்கள ஃபாலோ பண்ணுங்க. Facebook, Instagramன்னு எல்லாத்துலயும். அண்ட் எங்களுக்கு Spotifyல ரேட்டிங்ஸ் குடுங்க. 4க்கு மேல குடுத்தா ரொம்ப நல்லது. அவ்வளவுதானே. அவ்வளோதான். ஆ நான் ஒரு நிமிஷம் என் ஹெட்செட் கீழ விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம். இது வேற எந்நேரம் தான் பண்ணும். ஓகே. ம். நான் நொபாரா, அவங்க குரேனை போயிட்டு வரோம். குரேனை ஏதாவது சொல்லணுமா? நன்றி வணக்கம். நானும் அதே நான் குரேனை, அவங்க நொபாரா, நாங்க போயிட்டு வரோம். டாட்டா பை பை. ஓகே. போதும்ல இவ்ளோ. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கிற பாட புத்தகத்துல இந்த மாதிரி ஃபேர் அக்லின்னு வித்தியாசத்தை சொல்லி கொடுத்த ஒரு 6 வயசு குழந்தையோட மனசுல அவன் பள்ளிக்கூடத்திலேயே நிறத்தை வச்சு அரசியல விதைக்கிறாங்க. தி பாலிடிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், தி பாலிடிக்ஸ் ஆஃப் ஹேட். அவ்வளோ ஏன் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிற நீங்களே அவங்கள பார்த்தா தெரியாதான்னு கேட்கிற அளவுக்கு பச்சையான ஜாதி அரசியல் இங்க நடக்குது. 4 பேரை அம்மனமாக்கி நடுத்தருவுல ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஆனா அது பீகார்ல தானே. மாட்டு இறைச்சியை கடத்தின ஒரு ஆள ஒரு கூட்டமே வந்து அடிச்சு கொல்லுது. அது ஏன்னா யூபியில தானே. போலீஸ் நம்பி விசாரணைக்காக வந்த 2 பேரை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. ஆனா அது தூத்துக்குடியில தானே. ஒருத்தர் பசி கொடுமையால அதை தாங்க முடியாம சாப்பாட திருடி சாப்பிட்டதுக்கு ஒரு ஆதிவாசி இளைஞனை கூட்டம் கூடி அடிச்சே கொன்னு இருக்காங்க. அது எங்க கேரளால தானே. இல்ல, இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்தியால. இந்தியால. And finally after all this, எதுக்காக இதெல்லாம்? And the answer, Your Honor, is this report submitted by the Intelligence Bureau just 2 months ago to the government, which says, அதாவது வர இருக்கிற சட்டசபை எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி கண்டிப்பா டெபாசிட்டை இழக்கும். அரசியல் அதிகாரத்தை தக்க வச்சுக்க, அதிகாரத்தை மீட்டெடுக்க அவங்க பயன்படுத்தின வரும் கருவிங்க தான் அந்த 4 பேர். ஒரு நாயை கொன்னா கேள்வி கேட்க மனுஷன் வர இந்த நாட்டுல, ஒரு மனுஷனை கொன்னா எதிர்த்து கேள்வி கேட்க இந்த நாய் வராதுங்கிற தைரியம் இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அந்த தைரியம் தான், அந்த நம்பிக்கை தான் யுவரானர் இந்த நாட்டோட அரசியல். கேள்வி கேட்கிறவங்களை ஊமையாக்குற அரசியல், விரல் நீட்டி கேள்வி கேட்டா விலக மாற்ற அரசியல். ஆனா எவ்வளவுதான் ஊமையா இருந்தாலும், எந்த சுரங்கத்தில் அடைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த நாடு ஒருத்தனுக்கும் அவ அப்பம் வீட்டு சொத்து இல்ல. இது நம்ம நாடு யுவரானர், நம்ம நாடு.